நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நம்முடைய வசனம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒரு வார்த்தை நானும் பிழைப்பாண்டி சொல்கிற வசனத்தின்படி இந்த வசனத்தினூடாக தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 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 இப்போது நான் தேவனுடைய வசனத்தை கடந்து போக போகிறோம். மறுபடியுமாக இயேசுவின் நாமத்திலே வசனத்தை கேட்பதற்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 30 நிமிடங்கள் அல்லது தமிழும் சிங்கள மொழியில் போகிறபடியான ஒரு மணித்தியாலும் இந்த பிரசங்கம் கடந்து செல்லும். இன்னும் குறைக்க முடியுமானால் நான் குறைக்கின்றேன். ராபோஜன ஆராதனைக்கு போக இருக்குது. அல்லேலூயா. முக்கியமான ஒரு தலைப்பை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதன் ஐக்கியம், ஒரு மனப்பாடு அல்லது ஒரு மனம், ஒரு மனம். சரி, ஐக்கியம், ஒரு மனம், இந்த 2 விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். அதற்கு முன்பதாக இதை குறித்ததான ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். නුමුත් බබිලෝනිය පළාතේ කාරණා කෙරෙහි ඔබ විසින් පත් කළ යුදෙව් මනුෂ්‍යයන් වන ශාද්‍රාක්ද මේෂෙක්ද ආබේද්නාගෝද ඔබ නොසලකති. ඔවුන් ඔබගේ දෙවිවරුන්ට සේවය කරන්නේවත් ඔබ විසින් පිහිටුවා තිබෙන රන් රූපයට නමස්කාර කරන්නේවත් නැතැයි කිව්වෝය. එකල නෙබුකානේසර් උදාසීනුත් කෝපේනුත් යුක්තව ශාද්‍රාක්ද මේෂෙක්ද ආබේද්නාගෝද ගෙනෙන්නට අනුකලේය. එවිට ඔහු ඒ මනුෂ්‍යයන් රජ ඉදිරියට ගෙනාවෝය. නෙබුකානේසර් රජුට ඔහුට කතා කොට එම්බා ශාද්‍රාක් මේෂෙක් ආබේද්නාගෝද නුඹලා මාගේ දෙවිවරුන්ට සේවය නොකොට මා විසින් පිහිටුවා තිබෙන රන් රූපයට නමස්කාර නොකර සිටින්නේ අදහසක් පිටද? ඉතින් නුඹලා සූදානම්ව සිට හොරණෑ වේද, නලා වේද, වීණා වේද, මහා වීණා වේද, කුඩා වීණා වේද, මිහිරි නලා වේද, සියලු ආකාර තූර්ය භාණ්ඩවලද ශබ්දය නුඹලට ඇසෙන විට බිම වැටි නමා විසින් සාදා තිබෙන රූපයට නමස්කාර නොකළොත් යහපතය. නුමුත් නුඹලා නමස්කාර නොකළොත් එකෙනෙහිම නුඹලා ඇවිලෙන ගිනි උදුනට මැදට හෙළනු ලබනවා ඇත. එවිට මාගේ අත්වලින් නුඹලා ගලවන දෙවියෝ කවුදැයි කීවේය. ශාද්‍රාක් මේෂෙක් ආබේද්නාගෝද නෙබුකානේසර් රජුට උත්තර දෙමින් මේ ගැන ඔබට කිසි උත්තරයක් දෙන්නට අපට ඕනෑ නැත. ඇවිලෙන ගිනි උදුනෙන් ගලවන්නට නම් අප සේවය කරන අපේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. රජුරුවනේ, උන්වහන්සේ ඔබගේ අතින් අප ගලවන සේක. එසේ නොකළොත් රජුරුවනේ, ඔබගේ දෙවිවරුන්ට අප සේවය කරන්නේවත් ඔබ පිහිටුව තිබෙන රන් රූපයෙන් නමස්කාර කරන්නේවත් නැති බව ඔබ දැනගත්ත මැනවයි කීවෝය. ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதி தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 12 இருந்து 18 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். කියවෝ දේව වචනය දානියෙල් 3 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි වගන්තියේ සිට 18 වෙනි වගන්තිය දක්වා. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த முழு அதிகாரத்தையும் வாசிங்க. ඔයාලා ගෙදර ගිහිල්ලා මුළු පරිච්ඡේදයම කියවන්න. அப்பதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது விளங்கும். එතකොට තමයි කියලා දීපු දේ දන්නේ. இங்க 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 වෙනி පරිච්ඡේදයේ 1 වෙනி වගන්තිය. நெபுகாத்நேச்சர்னு சொல்லி ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு. නෙබුකාද්නේසර් කියලා රජු කෙනෙක් හිටියා. அவர் அந்த பாபிலோன் மாகாணத்தில் ஒரு பெரிய சிலையை செய்து வைத்தார். බබිලෝනිය පළාතේ ලොකු පීඨෙවුවා ලොකු රූපයක්. 1வது வசனத்துல இருக்குது. පළවෙනි වගන්තියේ තිබෙනවා. அது உயரத்தை நீங்க பாப்பீங்களா இருந்தா ඒකේ උස கிட்டத்தட்ட 90 அடி உயரம். රියන් 60. 60 රියනටයි අඩිගානකදී උස රියන් 6ක් පළලද. அப்ப நான் அந்த அகலத்துல உங்களுக்கு முளத்திலே சொல்றேனே 60 உயரம் பாருங்க. நெபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் சொல்லுங்க උස රියන් 60ක්ද 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்தான். රියන් 6ක් පළලද රන් රූපයක් සාදා තිබුණා. இப்ப நான் சொல்றேன், நீங்க சொல்லணும். දැන් මං කියනද කියන්න. அதாவது இந்த நெபுகாத்நேச்சர் என்ன செய்த, அந்த ராஜா නෙබුකද් රජතුමා பாபிலோன் தேசத்துல தூரா என்ற இடத்துல බබිලෝන් දේශයේ දූරා කියන පළාතේ ஒரு சம பூமியில සම භූමියේ தங்கத்தினாலே
රන් වලින් ஒரு பெரிய ஒரு தென்னை மரம் மாதிரி உயரமான ஒரு சிலையை செஞ்சு வச்சாரு. ලොකු පොල් ගහක් වගේ ලොකු රූපයක් හැදුවා. அதை செஞ்சு ஊண்டி வச்சாரு. அந்த தூரான்ற பூமியில ஊண்டி வச்சாரு. දුරා කියන සම භූමියේ හිටෙව්වා. நம்ம கணக்குல பாப்போம்னு சொன்னா අපේ ගානෙන් බලනවා නම් 90 அடி உயரம். අඩි 90ක්. பாருங்க எவ்வளவு உயரம்னு சொல்லி. අඩි 90ක් කොච්චර උසද? கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரம் மாதிரி ஒரு உயரம். සාමාන්‍ය පොල් ගහක් වගේ උසයි. அது போல அகலத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா අලල 9 அடி அகலமாக இருக்கிறது. අඩි 9ක් පළලයි. புரியுதா? அப்ப பெருசு. இந்த கையை விட 9 அடின்னு சொன்னா இந்த தூண்ல இருந்து இந்த செவுரு வரைக்கும் 9 அடி இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு சிலை அவர் செஞ்சாரு. අඩි පළලක් කියන්නේ මේ කණු ඉඳන් මෙතෙන්ට විතර එච්චරක් ලොකු විශාල පිළිමයක් හැදුවා. பெரிய ஒரு சிலை. ලොකු පිළිමයක්. அதுவும் தங்கத்தினால செஞ்சு வச்சிருக்கிறாரு. රත්තරණින් හැදුවා. அப்ப தேசத்துல உள்ள எல்லாருக்கும் சொன்னாரு, මේ දේශයේ සිට සියලු දෙනාටම කිව්වා எல்லாரும் இத கும்பிட வரணும். සියලු දෙනාම ඇවිල්ලා නමස්කාර කරන්න ඕනේ. காலை விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். බිම වැටිලා නමස්කාර කරන්න ඕනේ. ராஜாவுடைய கட்டளை இது. ඒක ඇවිල්ලා රජතුමාගේ අණ. அப்படின்னு சொல்லி ராஜா அறிவித்தல் கொடுத்துட்டாரு. එහෙම කියලා පණිවිඩය යවුවා. அறிவித்தல் கொடுத்த பிறகு அந்த தேசம் முழுவதும் மக்கள், மந்திரிமார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த நாட்டில் இருக்க பெரிய பெரிய ஞானிகள் எல்லாரும் ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து தாழ விழுந்து வணங்கினார்கள். මේ රජතුමා කිව්වට පස්සේ දිසාපතින්ද අධිපතින්ද ආණ්ඩුකාරයන් විනිශ්චයකාරයන් භාණ්ඩාගාරිකයන්ද മന്ത്രിවරුන්ද සියලු දෙනාම ඇවිල්ලා ඒකට සහභාගී වුණා. எல்லாரும் தாழ விழுந்து வணங்கினார்கள். එතෙන්ට ඇවිල්ලා බිම වැටිලා நம்ம නමස්කාර. ஜனங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. අපේ ජනතාවට ආසාවක්. யாராவது நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை செஞ்சு வச்சு இதை கும்பிடுங்கன்னா கும்பிட்டுருவாங்க. අපි නොදන්නා වූ කාර්යයක් මේ දෙක කරලා මේක නමස්කාර කරන්න කිව්වොත් කරනවා. அந்த மாதிரி எத்தனையோ சிலைகள் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. ඒ වගේ ගොඩාක් පිළිමයන් පිටරට ඉඳලා ලැබෙනවා. அவன் அதை நமக்கு வித்து காசை வாங்கி கொள்ளுகிறான். ඒවා විකුණලා අපි මුදල් ලබා ගන්නවා. நம்ம ஆட்கள் அதை கொண்டு கும்பிடுவாங்க. අපේ ජනතාව ඒවා විශ්වාස කරලා இந்த பாபிலோன்ல இருக்க இந்த ராஜா ஒரு பெரிய தங்கத்தினால ஒரு சிலையை செஞ்சிட்டாரு. බබිලෝනියේ සිටින රජතුමා ඇවිල්ලා ලොකු රත්තරණින් පිළිමයක් හැදුවා. அந்த மக்களுக்கு முன்ன பின்ன இது என்ன சிலைன்னு கூட தெரியாது. ඒ ජනතාවට දන්නේ නැහැ මොකක්ද මේ පිළිමය කියලා. ஆனா ராஜாவுக்கு பயந்து அதை கும்பிட்டார்கள். ඒත් රජතුමාට බයට ඇවිල්ලා ඒක නමස්කාර කළා. எல்லாரும் நாட்டுல இருக்க அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் கும்பிட்டாங்க. ඒ දේශයේ සිටින ලක්ෂ ගණනක් මිනිස්සු ඇවිල්ලා ඒක නමස්කාර. அந்த தேசத்துல தேவ மக்களும் வாழ்ந்தாங்க. ඒ දේශයේ දේව ජනතාවත් සිටියා. அதுல மிச்ச பேர் அந்த தேவ மக்களும் கூட அந்த சிலையை வணங்குறதுக்கு போயிருப்பாங்க. දේව ජනතාවත් ගොඩක් දෙනෙක් ඒ පිළිමේ නමස්කාර. ஏன்னு கேட்டா அந்த வணங்காட்டி ராஜா அவங்களை எரிகிற அக்கினி சூளையில போட்டு சாம்பலாக்கி விடுவார். ඇයි කිව්වොත් ඒක නමස්කාර කරේ නැත්නම් ගෙනි උදුනට දාලා අලු කරනවා. இப்படி பயமுறுத்தி அதை கும்பிட வச்சிருக்கிறாரு ராஜா. බය කරලා නමස්කාර කරන්න තිබ්බා. புரியுதா? பயமுறுத்தி இருக்கிறார் ராஜா, கட்டளையிட்டு இருக்கிறாரு. රජතුමා ඇවිල්ලා බය කරලා අණ කරලා තිබෙනවා. இந்த பயத்தின் நிமித்தம் மக்கள் அதை கும்பிட்டு இருக்காங்க. ඒ බය කරපු නිසා එයා ජනතාව වෙලා නමස්කාරය කරා. ஆனா அந்த தேசத்துல உண்மையா கடவுளை ஆராதிக்கிற ஒரு 3 மனிதர்கள் இருந்தார்கள். ඒ දේශයේ ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේට විශ්වාසව සැබෑවෙන් නමස්කාර කරන 3 දෙනෙක්. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோன்னு சொல்ல 3 பேர் இருந்தாங்க. ஷாத்ராக், මේෂක්, ආබෙද්නගෝ කියලා මනුෂ්‍ය 3 දෙනෙක් හිටියා. இவங்க இயேசுவின் பிள்ளைகள். එයාලා ඇවිල්ලා යේසුස් වහන්සේ தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் இவங்க. දෙවිඳුන්ගේ දරුවෝ. ஆனா நம்மள போல மனுஷங்க தான் அவங்களும். අපහා සමාන මනුෂ්‍යෝ. அப்ப எல்லாரும் வரிசையா அங்க பஸ் பிடிச்சி கரத்தையில எல்லாரும் அதை கும்பிட போகும் பொழுது බස් එක කයර කරගෙන කරත්ත වලින් හැමෝම මේ නමස්කාර இந்த කරනවා. 3 பேர் மாத்திரம் அந்த சிலையை கும்பிடுவதற்கு போகவில்லை. ඒ 3 දෙනා විතරක් ගියේ නෑ ඒ පිළිමේ නමස්කාර. அதை தாழ விழுந்து கும்பிடுவதற்கு போகவில்லை. ඒක ඇවිල්ලා බිම වැඳ වැටිලා නමස්කාර කරන්න ගියේ නෑ. இந்த 3 பேரும் அவங்களுக்கு தெரியும் இது கடவுள் அல்ல என்று தெரியும். ඒ 3 දෙනාට දන්නවා මේක දෙවි කෙනෙක් නෙවෙයි இது කියලා. நெபுகாத்நேச்சர் தன்னுடைய கைகளினாலே செய்த ஒரு தங்க சிலை மாத்திரமே. ඒක ඇවිල්ලා නෙබුකාදනෙසාර රජතුමා ඇවිල්ලා අත්තලින්ම හදපු නිකම්ම පිළිමයක්. அது கடவுள் இல்லை. දෙවි කෙනෙක් නෙවෙයි. அது வெறும் தங்கம் மாத்திரமே. නිකම්ම රත්තරන් විතරයි. அதை ஊருக்குனா கழுத்துலயும் போட்டுக்கலாம். ඒක ඇවිල්ලා පාසවොත් මේ மாலையா போட்டுக்கொள்ளலாம், மோதிரமா போட்டுக்கொள்ளலாம். මුදුවේ දාගන්න. அதுக்காக மோதிரத்தை போய் நம்ம கடவுள் சொல்ல முடியுமா? ඒ කියන්නේ මුද්දක් ඇවිල්ලා දෙවි කෙනෙක් ஒரு தங்க மாலையை கடவுள் சொல்ல முடியுமா? මාලයකට පුළුවන් அப்ப தங்கத்தினால இந்த சிலையை செய்ய வைத்து பயமுறுத்தி அதை கும்பிட சொல்லி இருக்கிறார் நெபுகாத்நேச்சர் ராஜா.
රත්තරලින් හදපු පිළිමයට දෙවි කෙනෙක් කියලා කියනවා. அப்ப இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு நல்லாவே தெரியும் அது வெறும் சிலை வெறும் தங்கமே தவிர அது கடவுள் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். ඒ තුන් දෙනාටම දන්නවා ඒ ඇවිල්ලා නිකම් පිළිමයක් කියලා. அவங்க 3 பேரும் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். ඒ තුන් දෙනාම ඇවිල්ලා තීරණයක් அவங்க 3 பேரும் கலந்து ஆலோசித்தார்கள். ඒ තුන් දෙනාම කතා එකව වෙලා அந்த 3 பேரும் ஐக்கியப்பட்டார்கள். මේ තුන් දෙනාම එකමුතු වුණා. அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். සිත්ලා තීරණයක්. இந்த நெபுகாத்நேச்சர் செய்த சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை. nebukadnezar රජතුමා හදපු පිළිමේ නමස්කාර කරන්න යන්නේ නැහැ. அப்படி வணங்கினால் தேவனங்களை தண்டிப்பார் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ඒ නමස්කාර කරලා දෙවියන් වහන්සේ දඬුවම් කරයි කියන බයක් තිබුණා. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனங்களை தண்டிப்பார் என்ற ஒரு பயம் இருந்தது. අහස පොළොව උතරන් වහන්සේ අපිට දඬුවම් කරයි කියන நெபுகாத்நேச்சர் எங்களை அந்த அக்கினி சூளையில போட்டு எங்களை சாம்பலாக்கினாலும் பரவாயில்லை. nebukadnezar රජතුමා ඇවිල්ලා අර ගිනි උදුනට දාලා අලු කරලා நாங்க ராஜா செஞ்சு வச்சதான அந்த சிலையை ஆராதிக்க போவதில்லை என்று தீர்மானித்தார்கள். රජතුමා හදපු පිළිමේ නමස්කාර කරන්නේ නැහැ කියලා இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ඒකට හේතුව கடவுள் வந்து அங்க நிக்கல அந்த 3 பேத்துக்கிட்டையும். එතන ඇවිල්ලා ඒ තුන් දෙනා ඉදිරියේදී දෙවියන් தேவன் வந்து நிக்கல அந்த இடத்துல. நீங்க எல்லாம் போகாதீங்கடா, ඵලය යන්න එපා. அடே போங்கடா இல்லாட்டி உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லல கடவுள் வந்து. ඵලයලා නැත්තම් උඹලා මරයි. கடவுள் அமைதியாகத்தான் இருந்தாரு. දෙවියන් වහන්සේ සංසුන්ව சில நேரங்கள்ல நமக்கும் அப்படித்தான் விளங்கும். සමහරක් අවස්ථාවල என்ன ஆண்டவரே பேச மாட்டேங்கிறீங்க, මොකද දෙවියන් ஒரு වහන්සේ ஒண்ணுமே எனக்கு குழப்பமா இருக்குது ஆண்டவரே. හරි අවුලක් වගේ තිබෙනවා. அவர் அமைதியா இருப்பாரு. උන්වහන්සේ සංසුන්ව நமக்கு தீர்மானம் எடுக்க உரிமைகளை கொடுத்திருக்கிறார். අපිට තීරණය ගන්න ස්වාමීන් වහන්සේ අපිට තීරණය நினைச்சா கும்பிடலாம், நினைச்சா கும்பிடாம இருக்கலாம். අපිට හිතුනොත් නමස්කාර කරන්න පුළුවන් නැත්තම් ඕනේ නැහැ. பாவம் செய்யலாம், பாவம் செய்யாம இருக்கலாம். තව කරන්නත් පුළුවන් அவர் வந்து නැත්තම් පුළුවන්. உதவி செய்ய மாட்டார், அதுகளுக்கு தடுக்க வர மாட்டாரு. උන්වහන්සේ ඇවිල්ලා ඒවට බාධා அப்ப කරනවා. கடவுள் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். ඒ ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගයේ ඉඳන් බලන් அது හිටියා. கூட இந்த 3 பேத்துக்கு தெரியாது. ඒ තුන් දෙනාට ඒකවත් දන්නේ නැහැ. ஆனா இவங்க அந்த கடவுளை நம்பினார்கள். නමුත් ඒ දෙවියන් වහන්සේ මෙයාලා විශ්වාස ஆனா அந்த கடவுளை அவர்கள் காணவில்லை. දෙවියන් වහන්සේ පේන්නේ ஆனா விசுவாசித்தார்கள். ඒලා විශ්වාස இன்னைக்கு කරා. நானும் நீங்களும் அப்படித்தான். අද මමත් ඔයත් එහෙමයි. இயேசு சிலுவையில மரிச்சதை கண்டமா? ඒ සංසය කුරුසපත් වෙන එක දැක්කද? காணவில்லை. දැක්කේ නැහැ. அவர் அடக்கம் பண்ணதை கண்டமா? උන්වහන්සේව நான் காணவில்லை. කරපු එක දැක්කද? காணவில்லை. දැක්කේ නැහැ. உயிரோடு எழும்பி போனது தெரியுமா? මලුන්ගේ නැගිටපු එක நாம் දැක්කද? காணவில்லை. දැක්කේ නැහැ. பரிசுத்த வேதாகமத்திலே දේව වචනේ தேவ மனிதர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ நாங்க வாசிக்கிறோம். අපි කියවනවා. பரிசுத்தாவின் சொல்றாரு இதுதான் உண்மைன்னு சொல்லி. සුද්ධාත්මයන් වහන්සේ කියනවා මේක සැබෑයි කියලා. அது மாத்திரமல்ல இஸ்ரவேலுக்கு போனா அதெல்லாம் நடந்த சம்பவம் உண்மைன்னு சொல்லி உலகத்திலையும் காண்பிக்கப்படுகிறது. ඒ විතරක් නෙමෙයි ඊශ්‍රායෙල්ට ගියා නම් අපිට දැක ගන්න පුළුවන්. ஆகவே இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் கடவுளை காணவில்லை. ඒ වගේම ඒ තුන් දෙනා දෙවියන් වහන්සේව දැක්කේ නැහැ. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள். එයාලා විශ්වාස කරා. ஆகவே இவர்கள் விசுவாசித்தபடியால் இந்த 3 பேரும் ஐக்கியப்பட்டு கலந்தாலோசித்து நாம் இந்த சிலையை வணங்குவதில்லை என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். ඒ තුන් දෙනාම කතා වෙලා එක්සිට්ව මේ පිළිමේ නමස්කාර කරන්නේ නැහැ කියලා මේවා කරගත්තා. இந்த 3 பேரும் தனித்தனி தீர்மானம் எடுக்கவில்லை. ඒ තුන් දෙනාම වෙල තනි තනි තීරණය ගත්තා. 3 பேர் சேர்ந்து தீர்மானம் எடுத்தார்கள். එයාලා තුන් දෙනාම එක්සිට්ව තීරණය நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து தனி தீர்மானம். අද ගොඩක් දෙනෙක්ගේ තීරණය වෙලා තනි තීරණය. நல்லா தேவ பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. දේව ජනතාව විශ්වාස කරන්න. தனி தீர்மானம் ஆபத்துல கொண்டு போயிட்டு விடும். තනි තීරණයක් ඇවිල්ලා ප්‍රශ්න වලට අපි ගින්දා. நான் அது பிறகு நான் பேசுறேன் எப்படி தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி. පස්සේ කතා කරන්න තීරණය ගන්න කොහොමද? ஐக்கியப்பட்டு தீர்மானம் எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்லி தருகிறேன். එක්සිට්ව තීරණයක ගන්න කොහොමද? இப்போ இந்த வேத வசனங்களை நாங்க கவனிப்போம். දේව වචනේ අපි බලමු. இந்த 3 பேரும் මේ තුන් දෙනා அந்த சிலையை நமஸ்காரம் பண்ண போகாதபடியினாலே පිළිමේ නමස්කාර කරන්න ගියේ නැති හින්දා ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, රජතුමාට ලොකු ප්‍රශ්න. அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. එතන සිටින ජනතාවට அப்ப ராஜா கிட்ட எல்லாரும் போயிட்டு சொல்றாங்க, රජතුමාට ගිහින් කියනවා ராஜாவே රජතුමනි நாங்க எல்லாரும் தாழ விழுந்து கும்பிட்டோம், අපි බිම වැටලා නමස්කාර කරා. இந்த 3 பேர் மட்டும் வராம இருக்கிறானுங்க. මේ තුන් දෙනා විතරක් එන්නේ නැහැ. இவங்களுக்கு கொழுப்பு கூடிருச்சு. මෙයාලට තෙලේ වැඩි වෙනවා. நாங்கெல்லாம் ஒன்ன கும்பிடுறோம், අපි එක දෙවි කෙනෙක් அவங்க வேற ஒரு கடவுளை கும்பிடுறாங்க. එයාලා වෙන කෙනෙක් නමස්කාර கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளை கும்பிடுறாங்க. දෙකට පේන්නේ அந்த கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. දෙවියන්ට විශ්වාස. இவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்கணும். උන්ට வந்து පාඩමක් වන්නන්න ඕන. அதனால ராஜா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, ඒ නිසා රජතුමා ළඟට ගිහින් நீங்க කියනවා சொன்னீங்க தானே ඔබතුමා කිව්වනේ யாராவது கும்பிடாட்டி எரிகிற அக்கினி சூளையில நான் போடுவீங்கன்னு சொல்லி. ඔබතුමා කිව්වනේ නමස්කාර කරේ නැත්තම් நீங்க கடின எழுதி முத்திரையில குத்துங்க, ඔබතුමා ලියුමක් ලියලා මුද්‍රාවක් நாங்க அதை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட காட்டி අපි ඊළ පෙන්නලා 3 பேரையும் தரத்தரம் எடுத்துக்கிட்டு வரோம். තුන් දෙනාම ඇදගෙන එන්නම්. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ராஜ கட்டளை இவங்க மீறுறாங்கன்னு சொல்லி. කොච්චර ලොකු රාජ අනාථයාලා මේ පිළිපදින්න நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், දෙයක් කියන්නම්. அரசாங்கத்துடைய சகல கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். දේශපාලනයට අපේ රටේ තිබෙන தேசப்பாலன்ல
ரஜெட் රජයට ඇවිල්ලා අපි කීකරු වෙන්න. ஒரு அரசாங்கம் வந்துச்சுன்னு சொன்னா ඒක රජයක් ආවා. அது இப்ப இந்த இந்த 5 வருஷம் ஒரு அரசாங்கம் இருக்க போகுது, அடுத்து ஒரு 5 வருஷம் ஏதோ இருக்க போகுன்னு வச்சுக்கிறோமே. අවුරුදු 5ක එක රජයක් තිබෙනවා, තවත් අවුරුදු 5කට තවත් වෙනවා. 25 வருஷமா நாங்க அரசாங்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, අවුරුදු 25ක් තිස්සේ අපි நம்ம එනවා. வந்திருக்கிறோம். අපි ඇවිල්ලා එනවා. அப்போ ஒரு அரசாங்கத்தை கடவுள் நமக்கு தந்தா දෙවියන්වහන්සේ අපිට රජයක් දුන්නා. அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். එයාලගේ අනපනත් වලට අපි කීකරු වෙන්න. ஆனா தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறி அரசாங்கம் நடக்கும்னு சொன்னா දෙවියන්වහන්සේගේ අනපනත් වලට අනුව එයාලා වැඩියෙන් ගෙනාවොත් அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ඒවට අපිට කීකරු වෙන්න බෑ. அதுக்கு தான் நாங்க சொன்னோம், ඒකට තමයි අපි කිව්වේ இந்த அரசாங்கத்தை குறித்து நம்ம சொன்னோம், මේ රජය ගැන எல்லாம் நல்லா இருக்குது, හැම දෙයක්ම හොඳයි. ஆனா என்னைக்காவது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா இல்லைன்னா කවම හරි දවසක යේසුස් වහන්සේට විරුද්ධව නැගිට්ටොත් ஆண்டவர் கவுத்து போட்டுருவாரு. යේසුස් වහන්සේ ඇවිල්ලා இதை நாங்க பார்த்திருக்கிறோம், இதை நாங்க பார்த்திருக்கிறோம், ඒක අපි දැකලා இந்தியாவில் பார்த்திருக்கிறோம். ඉන්දියාවේ දැකලා ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ජයලලිතාට මොකද්ද උනේ? நல்லா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, හොඳට දේශපාලන கடவுளை விட உயரத்துல வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார. දෙවි කෙනෙක් හා සමානව இன்னைக்கு அப்படித்தான் அவங்க பாக்குறாங்க. அங்க අදටත් එහෙමයි දකින්නේ. அங்க இயேசுவுக்கு விரோதமா ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு மதமாற்ற சட்டத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்க உயிரோடு இருந்த நாள்ல. යේසුස් වහන්සේට විරුද්ධව එතුමිය ඇවිල්ලා சட்ட மதமாற்ற சட்டத்தை නීතියක් ගෙනාවා. அப்ப எல்லா பாஸ்டர்மார் விசுவாசிலாம் சேர்ந்து ஜெபிச்சாங்க. පාස්ටර්ස්ලා දෙවිවතුන් සියලු දෙනාම அதுக்கு அடுத்த வருஷம் ஓட்டு கேட்கிற படுந்தோல்வி. ඊළඟ පාර ඡන්දයක් ඉල්ලද්දී පරාජය நினைச்சு கூட பார்க்கல. හිතුවේවත් නැති විදිහ. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தோப்பாரு சொல்லி நினைச்சு கூட பார்த்தோமா? අපි හිතුවද මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා පරාජයට පත් වෙයි කියලා? நாம நினைச்சு கூட பார்க்கல. අපි හිතුවේවත් அவ்வளவு வேலை செஞ்சாரு, තම ගොඩක් ரோட்டெல்லாம் போட்டாரு, பில்டிங் எல்லாம் கட்டினாரு, தொழில் வாய்ப்பு கொடுத்தாரு, பைக் கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, மக்களுக்கு எல்லா சேவையும் செஞ்சாரு அவரு. පාරවල් හැදුවා, වාහන දුන්නා, ගොඩාක් දේවල් ජනතාවට කරා. என்ன நடந்துச்சு? මොනවද උනේ? அதனால ඒ නිසා எந்த ஒரு ராஜாவுமே කිසිම රජතුමෙක් அரசாட்சி செஞ்சு கொண்டு போகும் பொழுது, දේශපාලනය කරද්දී தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பும் பொழுது දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට ஆண்டவர் විරුද්ධව தோக்கடிச்சிருவாரு. උන්වහන්සේ පරාජයට පත්. சரி, இந்த இடத்துல பாபிலோன் ராஜாவை குறிச்சு பார்ப்போம். එතන බබිලෝනිය රජතුමා நெபுகாத்நேச்சர் அவருடைய பேரு. nebukadnezar රජු. இப்ப இந்த 3 பேரு பாருங்க, මේ තුන් දෙනා இந்த ராஜாவுடைய கட்டளையை மீறுறாங்க. රජතුමාගේ අනවරට අකීකරු වෙනවා. ஒரு நாட்டுல ராஜாவுக்கு சொல்ல முடியாது இந்த சாமியை கும்பிடு இதை கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. දේශයක රජතුමෙකුට කියන්න බෑ මේ දෙවිය අදහන මේ දෙවිය. அப்படின்னா அது அடிமையின் ஆட்சி. ඒක ඇවිල්ලා වහල්කම. ஒரு ராஜா நாட்டுல உள்ள மக்களை அடிமைப்படுத்த முடியாது. රජතුමෙකුට ඇවිල්ලා බෑ දේශයේ சட்ட திட்டங்களை கொண்டு வந்து நீ இதுக்கு கீழ்ப்படி இதுக்கு சொல்ல முடியாது. මේකට යටත් වෙන්න මේකට යටත් වෙන්න කියලා சில අනුකරන්න බෑ. பிழையான சட்ட திட்டங்களை கொண்டு வரும் பொழுது தேவ பிள்ளைகள் எழுந்து நின்று ஜெபிக்க வேண்டும். වැරදි අනපනත් කේදී දෙවියන්වහන්සේගේ ජනතාව ඇවිල්ලා නැගිටලා යාත්නා කරන්න. அவர் மனம் திரும்பினார்னா இருப்பாரு, උන්වහන්සේ පසුතැවිලි වුණොත් ඉන්නවා. மனம் திரும்பாட்டி ஆண்டவர் கவுத்து விட்டுருவாரு. පසුතැවිලි වුණේ නැත්නම් கடைசிக்கு நாங்க பாக்குற ஜெயலலிதா அம்மையார் பாஸ்டர்மாரெல்லாம் கூப்பிட்டு ஜெபிச்சு மனம் திரும்பின பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க வந்தாங்க முதலமைச்சராக. ජයලලිතා අම්මා ඇවිල්ලා පෙරදුනා. ඊට පස්සේ පාස්ටර්ස්ලා ඔක්කොම යාත්නා කරාට පස්සේ ඊළඟ අවුරුද්දේ එතුමා அதுக்கு பிறகு அவங்க ஆட்சி செய்ய கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாங்க. එතුමිය ඇවිල්ලා ටික කාලයක් රජකම් කරලා ආයෙ මරණයට පත්. ஆகவே இந்த நெபுகாத்நேச்சருக்கு முன்பதாக இந்த 3 பேரும் நின்றார்கள். nebukadnezar රජතුමාට විරුද්ධව මේ තුන් දෙනා හිටියා. 3 பேரையும் கட்டி அள்ளி போட்டுட்டு போயாச்சு ராஜாவுக்கு முன்னுக்கு. මේ තුන් දෙනාම අරගෙන ඇදගෙන ගියා. அங்க போன பிறகு ராஜா கேக்குறாரு, என்னடா நீங்க செய்றீங்க? උඹලා මොනවද කරන්නේ? உங்களெல்லாம் சாம்பலாக்குறது பெரிய விஷயமா? ඔයාලා අලු කරන්න මට உன்னை விட எவ்வளவு பெரிய கமாண்டாக்கள் எவ்வளவு பெரிய எல்லாம் வந்து கும்பிட்டு போறாங்க. කී දිනක් ඇවිල්ලා ලොකු කට්ටිය කමන්ඩර්ස් நீங்க 3 பேரும் ஐக்கியமா இருந்து எனக்கு விரோதமா என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. ඔය තුන් දෙනා එක්සිට් වෙලා මගේ අරට කීකරු වෙන්නේ නැහැ. நான் இப்பயும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன், මම දැමුත් අවස්ථාවක් දෙන්න. நல்ல சான்ஸ் தரேன். හොඳ අවස්ථාවක්. எல்லாருக்கு சில முன்னுக்கு நிப்பாட்டி இருக்கிறேன். මේ පිරිමේ තිබෙනවා. லட்சக்கணக்கான ஜனங்கள் சுத்தி இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ලක්ෂ ගණන් මිනිස්සු මෙතන බලන් ඉන්නවා. அந்த பக்கத்துல எரிகிற அக்கினி சூளை எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. අන්න ගිනි ජාලාවක් තිබෙනවා. ஆகவே இப்பயாவது வந்து இதை கும்பிட்டுட்டு உங்க உயிரை காப்பாத்திக்கிறீங்கடா. දැන්වත් ඇවිල්ලා මෙතන නමස්කාර කරලා ඔයාලගේ ජීවිත බේර ගන්න. அவங்க சொல்லிட்டாங்க. එයාලා කිව්වා நல்ல ஒரு வசனத்துக்கு வாசிப்போம். හොඳ වචනයක් තිබෙනවා. அவங்க சொல்றாங்க, එයාලා කිය 17:18 நான் வாசிக்கிறேன். 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் අපි නමස්කාර කරන්න අපේ எங்களை දෙවියන්. தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். අපේ බේර ගන්නට බලවත්. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் உடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். උන්වහන්සේ ගිනි උදුනෙන් අපේ බේර ගන්නට උන්වහන්සේ බලවත්ව සිටිනවා. அவர் எங்களை விடுவிப்பார், උන්වහන්සේ අපව ගලවනවා. அவர் எங்களை காப்பாற்றுவார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා කරනවා. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை கைவிடக் கூடாது. දෙවියන් වහන්සේගේ දරුවෝ ඇවිල්ලා ඇදහිම ඇවිල්ලා உறுதி வரைக்கும் விசுவாசம், உறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசத்தோட ஆண்டவர் மேல இருக்கணும். ඉවර වෙනකම්ම අන්තිම මොහොත වෙනකම්ම අපේ ඇදහිීමේ විශ්වාසවන්ත වෙන්න. சிலர் சபைக்கு வருவாங்க, සමහර කට්ටිය வந்த உடனே நடக்கும்னு நினைப்பாங்க. ආපු ගමම දෙය සිද්ධ වෙන්න ඕනේ. அப்படியெல்லாம் ஒரு காலம் நடந்துச்சு தான். එහෙම කාලයක්
කාලයක් සිද්ධ இப்ப වුණා. நடந்த உடனே එහෙම සිද්ධ වුණාට அற்புத පස්සේ அதிசயம் நடந்த உடனே හාස්කම් සිද්ධ වුණාට பாஸ்டருக்கு ஒரு பாய், පාස්ටර් බායි இயேசுக்கு ஒரு டாட்டா යේසුස් වහන්සේට போயிடுவாங்க. යනවා. அதனால தான் நாங்க இப்ப சொல்ல தொடர்ந்து சபைக்கு வாங்க, ඒ නිසා තමයි කියන්නේ නිතරම සභාවට එන්න. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, ඒ සාංශය ඔබට හාස්කමක් කරයි. ஆசீர்வதிப்பாரு. ආශිර්වාද அது කරයි. தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க விசுவாசத்தை பொறுத்தது. ඒවිලා දෙවියන් වහන්සේයි ඔබයි අතර තිබෙන විශ්වාසය. இப்ப இந்த சாத்ராக் மேசாக் ஆபேனோக்கு 3 பேரும் දැන් ශාක්‍රා කාබේත් නාගොත් තුන්දෙනාම அவங்க சொல்றாங்க ராஜாவுக்கு, තුන්දෙනා රජුට කියනවා எங்களுடைய தேவன் எங்களை காப்பதுக்கு விடுவிப்பதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ අපව බේරගන්නට බලවත්ව සිටිනවා. அவர் எங்களை காப்பாத்துவாரு. උන්වහන්සේ අපව ආරක්ෂා நாங்க அவரை நம்பி இருக்கிறோம், අපි උන්වහන්සේ විශ්වාස කරලා තිබෙනවා. அவர் எங்களை காப்பாற்றுவார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා இந்த කරනවා. 3 பேரும் ஒரே குரலாக ஐக்கியப்பட்டவராய் ஒருமனப்பட்டவராக சொல்றாங்க ராஜாவுக்கு. එයා තුන්දෙනාම එක්සිත්ව රජතුමාට කියනවා. அது சொல்லிட்டு திரும்ப ஒரு வார்த்தை கீழே இறங்கி வந்து சொல்றாங்க. ඒක කියලා ඉවර වෙලා පහළට බැහැලා இங்க තවත් பாருங்க, වචනයක් 18வது வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி, 18 වෙනි වගන්තිය எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி, මට ගොඩක් කැමති. அந்த தேவனே எங்களை விடுவிக்காமல் போனாலும் අපගේ දෙවිවරු අපව බේරගත්තේ නැතත් அவரே நம்மளை காப்பாத்தாம போனாலும், එතුමාම අපව බේරගත්තේ නැතත් நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யாம போனாலும், විශ්වාස කරලා ඉන්නව දෙවියන් වහන්සේ මාව බේරගත්තේ නැතත් உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சிலையை நாம் ஆராதனை செய்ய போவதில்லை. ඒ ඔයාගේ වචනයට කීකරු වෙලා එතන ඇවිල්ලා මම නමස්කාර කරන්නේ නැහැ කිව්වා. அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. ඒ දේ ඇවිල්ලා ඔබතුමා දැන සිටින්න. 18வது வசனத்துல அழகா இருக்குது. 18 වෙනි වගන්තියේ பாருங்க, உங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. එයාලගේ විශ්වාසය කොහොමද? உயிரே போனாலும், පණ ටික ගියා. எரிச்சு சாம்பல் ஆகினாலும், අලු කරා. தாங்கள் நம்புகிற மெய்யான தேவனை அவர்கள் காட்டி கொடுக்கவில்லை. එයාලා විශ්වාසව සිටිනා වූ සැබෑව දෙවියන් වහන්සේව පාවා දුන්නේ නැහැ. இந்த விசுவாசம் எல்லாம் மேலிருந்து மேலிருந்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ඒ විශ්වාසය දෙවියන් වහන්සේ ස්වර්ගයෙන් නම් බලන් ඉන්නවා. பெரிய பிட்டணியில இது நடக்குது, ලොකු පිට්ටනියක තියෙන්නේ. ஒரு சமபூமியில நடக்குது. සම භූමියක තිබෙන மேல இருந்து ராஜாதி ராஜா கீழே பார்த்து கொண்டிருக்கிறார். රජතුමාගේ රජතුමා අහසේ නම් බලන් நேபுகாத்நேச்சரை பார்க்கிறார். nebukadnezar சாத்ராக் மேசாக் ஆபேனோக்கை பார்க்கின்றார். තුන්දෙනා දිහා බලනවා. சுத்தி உள்ள மக்களை பார்க்கிறார். රටේ ඉන්නා වූ அங்க ජනතාව எரிகிற அக்கினி சூளையை பார்க்கின்றார். අර ඇවිලෙනා වූ ගිනි උදුන දිස இந்த බලනවා. சாத்ராக் மேசாக் ஆபேனோக்கு விசுவாசத்தை பார்க்கிறார். ශාද්‍රාක් මේෂාක් නාගොත් ඒ තුන්දෙනාගේ විශ්වාසය இந்த බලනවා. கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிறாங்க. අන්තිම මොහොත වෙනකම් විශ්වාසයෙන් கடைசி வரைக்கும் என்னை நம்புகிறாங்க. අන්තිම මොහොත වෙනකම් මාව විශ්වාස කරනවා. எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருந்தார். සියලු දේම දැකලා සංසුන්ව இப்ப ඉන්නවා. ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது. රජතුමාට හොඳටම කේන්ති ගියා. போர் சேவர்களை கூப்பிட்டாரு. කතා කර போர் சேவர்களை கூப்பிட்டார். කමොන්ඩ කෙනෙක්ව කතා කරා. அந்த அக்கினியை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும்படியாக சொன்னார். ඒකේ අර ගිනි උදුන ඇවිල්ලා ගොඩාක් තවත් එවිලෙන්න කරා. அது இப்ப இருந்ததை விட பல மடங்கு அது அதிகமான வெப்பத்தை கொடுக்க ஆரம்பித்தது. ගොඩාක් ගිනි උදුන ඇවිල්ලා ගොඩාක් සාර රස්නේ ආන කරා. முதல்ல 1 மடங்கு தான் இருந்துச்சு. එක ගුණයක් තමයි තිබුණේ. இப்ப வந்து பாருங்க 7 மடங்குக்கு மேல அது அக்கினி வந்து இப்ப பத்திக்கிட்டு இருக்குது. හත් ගුණයට වඩා රත් කරා. ஹalleluya. හalleluya. முதல்ல போட்டா காப்பாத்தி எடுத்துடலாம். ඉස්සරවම දාලා දීපොත් බේරලා ගන්න පුළුවන්. 1 மடங்குன்னு சொல்றது இப்ப யாரா நெருப்புல எரிஞ்சா நான் போய் காப்பாத்துறோம் அந்த மாதிரி. කවුරු හරි ගෙන්නෙන් ගියොත් අපි බේර ගන්නවා වගේ. இது வந்து 7 மடங்கு. මේක ඇවිල්ලා සත් ගුණයක நெருப்புக்குள்ள போனா சாம்பதான். ගින්නට දැම්මොත් අලු වෙනවා. அந்த நீங்க எத்தனை பேர் அந்த என்ன சொல்றது இப்ப இந்த மரணங்களை எரிக்கிறதுக்கு வந்து என்ன என்ன தார ආදාහනාගාර. அது சரி கண்டிருக்கீங்களா ආදාහනාගාරය දැකලා තිබෙනවද? அதுல போட்டு விட்டு கேஸ் 5 நிமிஷம் கையில என்னது சாம்பலை கொண்டாந்து கொடுக்குறாங்க. මිනිහ දාලා ඉවරලා විනාඩි 5කින් අලු ගෙනත් දෙනවා. கிறிஸ்தவர்கள் எரிப்பதில்லை. කිතුරුවන් පුච්චන්නේ නැහැ. ஏன்னா நாங்க மண்ணுக்கு போக வேண்டும். මොකද අපි ඇවිල්ලා පසට යන්න ඕනේ. ஆனா நாங்க எரிக்கிறதுக்கு பைபிள் எங்களுக்கு கடன் கொடுக்கல. අපි ඇවිල්ලා පොලිස්සන්න අණ කරලා. அப்ப அந்த கேஸை போட்டு எரிக்கிற அளவுக்கு அங்க அக்கினி சூளை ரெடியா இருந்துச்சு. ඒ ගෑස් එකක් දාලා පුච්චන විදියට ගිනි උදුන ඇවිල්ලා රත් කරලා போட்டோடு சாம்பல். දාපු ගාම අලු වෙනවා. ஆனா இந்த 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் சாம்பலாகினாலும் பரவாயில்ல, நாங்கள் தேவனுக்கு மனுஷனுடைய சத்தத்தை கீழ்ப்படிவதை பார்க்கலாம், தேவ சத்தத்தை கீழ்ப்படிவது ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது. අපි අලු වුණත් කමක් නැහැ කියලා මනුෂ්‍යයාගේ දෙයට විශ්වාස නැතුව දෙවියන් වහන්සේට විශ්වාස විසිටියා. அப்ப நாங்க பார்க்கிறோம், ராஜா ஒரு வாய்ப்பு கொடுத்ததை இவங்க நழுவ விட்டுட்டாங்க. රජතුමා ඇවිල්ලා අවස්ථාවක් දීපු එක අතහැරගත්තා. எல்லாம் பெரிய தட்டி ஆமிக்காரர்கள் எல்லாரும் வந்து சாத்ராக் மேசாக் ஆபேனோக்கு நல்லா சீலையால கயிறால் நல்லா இறுக்கி கட்டுனாங்க. ආමි කමන්ඩෝස් ඇවිල්ලා ලණු වලින්ද සාරි වලින්ද ඒ තුන් දෙනාම ගැට ගැහුවා.
என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். මොකක්ද උනේ කියලා. இந்த 3 பேரையும் கொண்டு போயிட்டு அக்கினி சூளைக்குள்ள போட்டுட்டாங்க. ඒ තුන්දෙනාම අරන් ගිහිලා අර ගිනි උදුනට දැම්මා. அக்கினி சூளைக்குள்ள போட்ட பிறகு ගිනි උදුනට දැම්මා. அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கவில்லை. එයාලට මොනවත් උනේ නැහැ. அந்த அக்கினி சூளை உள்ளுக்கு ඒ ගිනි උදුන ඇතුලේ 3 பேரை தானே போட்டாங்க. තුන්දෙනෙක්නේ දැම්මේ. ஆனா ராஜா அப்ப காண்கிறார் 4 பேர் அழகா அந்த அக்கினி சூளைக்குள்ள சுத்தி வாரத பார்க்கிறார். ඒ රජතුමා දකිනවා තුන්දෙනෙක්නේ දැම්මේ 4 දෙනෙක් ඉන්නවා කියලා. 3 பேர் அல்லவா போட்டோம். තුන්දෙනෙක්නේ දැම්මේ. 4வது ஆள் யார் என்று ராஜா கேட்கின்றார். ඒ 4 වෙනියා කවුද කියලා. அவர் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார். එතම ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයෙන් ඉන්නවා. பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்கினி சூளைக்குள்ளே வந்திருக்கார். ஹalleluya. හalleluya. එතම ඒ ගිනි උදුනේ ඇවිල්ලා යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ඉන්නවා. இந்த 3 பேரையும் காப்பாத்தினார். ඒ තුන්දෙනාව බේරගන්න. அவங்களை எரிய விடல, එයාලා පිච්චෙන ඉඩ சாம்பலாக விடல. එයාලා අලුවෙන් ඉඩ அந்த අලුවෙන් ඉඩ 3 பேரையும் அவர் பாதுகாத்தார். ඒ තුන්දෙනාම ආරක්ෂා அந்த කළා. நெபுக்கத்நேச்சர் சொல்றாரு, නෙබුකාදනෙසර් කියන உன்னதமான தேவனுடைய தாசர்களே උත්තම දෙවියන් වහන්සේගේ දාසය வெளியில வாங்க. එළියට එන්න. ஹalleluya. හalleluya. அந்த 3 பேர் வெளியே வராங்க. ඒ තුන්දෙනාම එළියට ආවා. இயேசு அந்த 3 பேரையும் காப்பாத்தினாரு. ඒ ස්වාංශය තුන්දෙනා அவங்களுடைய விசுவாசம் அவங்களை ரட்சித்துச்சு. එයාලගේ විශ්වාසය ඇදීම එයාලා ආරක්ෂා කරා. இதுக்கான காரணம் அவங்களுடைய ஐக்கியம், මේකට හේතුව ඇවිල්ලා එයාලගේ එකමුතුකම. அவங்களுடைய ஒருமனப்பாடு, එයාලගේ එක්සිට්කම. தேவன் மேல் வைத்திருந்தான விசுவாசம், දෙවියන් වහන්සේ මත තිබ්බා වූ විශ්වාසකම. தேவனோடு கூட இருந்த ஐக்கியம். දෙවියන් වහන්සේ තම සමග තිබ්බා වූ එකමුතුකම. நாங்க பார்க்கிறோம், தேவன் அந்த 3 பேரையும் காப்பாத்தினார். දෙවියන් වහන්සේ ඒ තුන්දෙනාම ආරක්ෂා කරා. ஹalleluya. හalleluya. ஆகவே நாங்க பார்க்கிறோம், ஐக்கியம் எங்க இருக்குதோ அங்க இயேசு இருப்பார். එක්සිට්කම කොහෙද තියෙන්නේ? ආමෙන්. යේසුස් වහන්සේ ඉන්නවා. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? புரியுதா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்லுகிறேன், මම නැවතත් இது කියන්න. உங்களுக்கு தான். මේක ඇවිල්ලා ඔයාලට. முதல்ல ஐக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறணுமேனா, එක්සිට්කම කියන්නේ මොකද්ද කියලා. ஐக்கியம் என்று சொன்னா, එක්සිට්කම කියන්නේ சாசி என்னுடைய மனைவி நான் எனக்கு கூப்பிடுறீங்க வாங்க வாங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் வாங்க, 5 பேர், என் வை 3 மற்ற ஜோயல் எல்லாரும் வாங்க. நீங்க வாங்க. முதல்ல ஐக்கியம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சு. එක්සිට්කම කියන්නේ මොකද්ද කියලා පෙන්වන්න යන්නේ. எங்க ஐக்கியத்துல இன்னொரு ஆள் கை தட்டு, இன்னொரு ஆள் சேர்ந்துக்கிச்சு, சந்தோஷம். இப்ப நாங்க குடும்பமாக இருக்கிறோம். අපි ඇවිල්ලා මොකක්ද විදිරින්. இந்த 5 பேர் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். අපි ඇවිල්ලා එක්සිට්ව පස්සේ நான் என் மனைவி ஐக்கியமா இருக்க வேண்டும். මම මගේ භාර්යාවට එක්සිට් වෙන්න அதுபோல என் பிள்ளைகளோடு நான் ஐக்கியமா இருக்க வேண்டும். මගේ ළමයි සමග එක්සිට් වෙන්න ඕනේ. நாங்க ஐக்கியமா இருந்தாதான் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய முடியும். අපි එක්සිට්ව සිටියොත් විතරයි කාර්යයක් அதாவது நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா ஒற்றுமைன்னு சொல்லலாம். අපි කියනවා එකමුතුකම. ஒற்றுமை එකමුතුකම. பேச்சில, කතාවේ செயல்ல, ක්‍රියාවේ நாங்க ஒற்றுமையா இருக்கணும். අපි එකමුතු වෙන්න අවශ්‍යයි. ஹalleluya. இப்ப நான் ஐக்கியத்தை பத்தி பேச விரும்புறேன். දැන් එකමුතුකම ගැන කියන්න යනවා. ஐக்கியம் எங்க இருக்குதோ එක්සිට්කම කොහෙද තියෙන්නේ? அங்க இயேசு இருப்பார். එතන යේසුස් වහන්සේ ඉන්නවා. ஐக்கியம் இல்லாட்டி එක්සිට්කමක් නැත්තම් அங்க இயேசு இருக்க மாட்டார். එතන යේසුස් වහන්සේ නැහැ. புரியுதா உங்களுக்கு? තේරුණාද? எங்க குடும்பத்துல நாங்க ஐக்கியமா இருந்தாதான் අපේ පවුලේ අපි එකමුතුව හිටියොත් විතරයි இயேசு இருப்பார். යේසුස් වහන්සේ ඉන්නේ. நம்ம ஒருத்தருடைய கருத்தை ஒருத்தர் கேட்க வேண்டும். අපි එකිනෙකාගේ අදහස් ආන්නට ඕනේ. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ண வேண்டும். එකිනෙකාගේ අදහස් ගන්නට ඕනේ. ஒருத்தரை ஒருத்தர் கனம் பண்ண வேண்டும். එකිනෙකාට ගරු කරන්න ඕනේ. எங்களோட ஐக்கியத்தை கட்டியெழுப்பதுக்கு ஏதாவது தடை இருந்தால் அதை எடுத்து போட்டுறணும். අපේ එකමුතුකමට එක්සිට්කමට මොකක් හරි බාධාවක් තියෙනවා නම් ඒක අයින් කරන්න ඕනේ. ஐக்கியத்தில் வந்து செவி கொடுக்க வேண்டும். එක්සිට්කම ඇවිල්ලා අපි අහුම්කම් දෙන්නට அதை අවශ්‍යයි. பார்க்கிறோம், ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். එක්සිට්කම කොහෙද තියෙන්නේ? එතන යේසුස් වහන්සේ ඉන්නවා. ஐக்கியம் இல்லாத இடத்துல இயேசு இல்லை. එක්සිට්කමක් නැත්තම් එතන යේසුස් වහන්සේ. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாம இருக்கிறீங்களா? ඔයාලගේ පවුලේ එක්සිට්කමක් නැතුව ඉන්න. ஒரு மனப்பாடு இல்லாம இருக்கிறீங்களா? එක්සිට්කමක් නැතුව உங்க ඉන්න. கணவனோட ஐக்கியம் இல்லையா? ස්වාමි පුරුෂයා සමග එක්සිට්කමක් மனைவியோட ஐக்கியம் இல்லையா? භාර්යාව සමග නැද්ද? பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லையா? දරුවන් සමග නැද්ද? அப்படின்னா இயேசு இல்லை. එතන යේසුස් වහන්සේ නැහැ. ஹalleluya. හalleluya. இயேசு இருக்கிற இடத்துல ஐக்கியம் இருக்கணும். යේසුස් වහන්සේ ඉන්න තැන එක්සිට්කමක් තියෙනට අවශ්‍යයි. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆமென். அதுக்கடுத்து நாங்க பார்க்க போறோம், ඊළඟට ஐக்கியம் இருக்கிற இடத்துல එක්සිට්කමක් තියෙන තැන பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். සුද්ධාත්මයන් වහන්සේ ක්‍රියා කරනවා. ஹalleluya. Hallelujah. சில குடும்பங்களுக்கு போயிட்டு பாருங்க, සමහර පවුල්වල பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. සුද්ධාත්මයන් වහන්සේ ක්‍රියා எப்ப பார்த்தாலும் சண்டையின் ஆவி, හැම වෙලේම රණ්ඩු වෙනවා. சண்டை சண்டை சண்டை. හැම වෙලේම රණ්ඩුව. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது இல்ல, மனைவிக்கு கணவன் கீழ்ப்படுகிறது இல்ல, ස්වාමි පුරුෂයා භාර්යාවට කීකරු වෙන්නේ නැහැ, භාර්යාව ස්වාමි පුරුෂයාට. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை. දෙමාපියන්ට දරුවෝ
කීකරු அங்க වෙන්නේ. ஐக்கியம் இல்ல. එතන එක්සිට්කම. காரணம் பரிசுத்த ஆவி இல்ல. මොකද ශුද්ධාත්මයන් වහන්සේ නැහැ. பரிசுத்த ஆவி இல்லாட்டி அங்க ஐக்கியம் இருக்காது, அங்க சண்டை தான் இருக்கும். ශුද්ධාත්මයන් වහන්සේ එතන නැත්නම් එතන එක්සිට්කමක් නැහැ, එතන රණ්ඩුව තමයි. ஆகவே ஐக்கியம் இருக்கிற இடத்துல நான் பார்த்தேன் இயேசு இருப்பார், එක්සිට්කම තියෙන තැන යේසුස් වහන්සේ ඉන්නවා. ஐக்கியம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. එක්සිට්කම තියෙන තැන ශුද්ධාත්මයන් වහන්සේ அது ඉන්නවා. மாத்திரமல்ல, ஐக்கியம் இருக்கிற இடத்துல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. එක්සිට්කම තියෙන තැන ස්වාමීන් වහන්සේගේ රැකවරණය තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பயுமே ஐக்கியத்தை கடைபிடிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දරුවෝ ඇවිල්ලා එක්සිට්කම අනුව යන්නට අවශ්‍යයි. சிலர் பேருக்கு ஐக்கியப்படுவாங்க. සමහරුක් ඇවිල්ලා අර නමට විතරක් ඉන්නවා. பேருக்கு தான் ஐக்கியம், නමට විතරයි. ஆனா மனசு எங்க இருக்கும்? සිත කොයවත් அப்படி அல்ல. එහෙම නෙවෙයි. நாங்க தேவன் நிமித்தம் உண்மையான ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ අනුව අපි සබහා ලෙස එක්සිට් වෙන්නට ඕනේ. அதுக்கு உதாரணம், இது உதாரணයක්. நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை திருத்துவமாக அல்லது ஒரு 3 விதமாக நாங்கள் பார்க்கிறோம். අපි ඇවිල්ලා අපේ சுருக்கமாக. දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා 3 විදිහකින් බලනවා. பிதாவாக பார்க்கிறோம், පියාණන් වහන්සේ, குமாரனாக பார்க்கிறோம், පුත්‍රයන් වහන්සේ, பரிசுத்த ஆவியானவராய் பார்க்கிறோம். ශුද්ධාත්මයන් වහන්සේ. ஒரே ஆண்டவர் தான், එකම දෙවියන් 3 விதங்கள் அவர் கிரியை செய்திருக்கிறார். 3 ගුණයකින් එතුම ක්‍රියා කරනවා. ஹalleluya. ஹalleluya. அதை பத்தி நான் பேசல, அவங்க ஐக்கியமா இருக்கிறார்கள். ඒ ගැන නෙවෙයි මම කියන්නේ. එයාලා ඇවිල්ලා එක්සිට් වෙන්න. ஒரே தேவன் ஐக்கியமா இருக்கிறார். එකම දෙවියන් වහන්සේ එක්සිට් වෙන්නවා. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஐக்கியமுள்ளவர்களாய் ஒருமனப்பாடுள்ளவராய் இருக்கிறார்கள். පියාණන් කුමාරවරු ශුද්ධාත්මයන් වහන්සේ කියලා 3 ගුණයකින් එක්සිට් වෙන්නවා. அதே போல நம்முடைய சரீரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ඒ වගේම අපේ ශරීරයෙන් බලුවා ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3ம் ஐக்கியமா இருக்கிறது. ආත්මය, ප්‍රාණය, ශරීරය තුනම එක්සිට්ව සිටිනවා. ஆவி சொல்றத சரீரம் கேட்காட்டி பிரச்சனை ஆயிரும். ආත්මය කියන දේ ශරීරය ඇහුවේ නැත්තම් ප්‍රශ්නයක්. சரீரம் சொல்றத ஆவி கேட்காட்டியும் பிரச்சனை ஆயிரும். ශරීරය කියන දේ ආත්මය කියන දේ ඇහුවේ නැත්තම් ප්‍රශ්නයක්. இந்த கை செய்யறத கால் கேட்காட்டி பிரச்சனை ஆயிரும். මේ අත කියන දේ කකුල කරේ නැත්තම් ප්‍රශ්නයක්. புரியுதா? அப்ப இந்த சரீரம் ஐக்கியத்துக்குள்ள படைக்கப்பட்டிருக்கிறது. ශරීරය ඇවිල්ලා එක්සිට්ව විදිහට මවලා තිබෙනවා. ஆவி, ஆத்மா, சரீரமாகி படைக்கப்பட்டிருக்கிறது, ආත්මය ශරීරය படைக்கப்பட்டிருக்குது. මවා තිබෙනවා. ஆகவே அது செயல்படுறது ஐக்கியப்பட்டு தான் செயல்படுது. ඒක ඇවිල්ලා එක්සිට් වෙලා තමයි ක්‍රියා කරන්නේ. ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டாலும் එකට එක ගැටුනොත් ஆனா ஐக்கியப்பட்டு தான் ஒரு கருத்து செய்யுது. දෙයක් කරද්දී එක්සිට් වෙනවා. ஹalleluya. அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம் ஐக்கியமாய் இருக்கிறது போல நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். பிரியக்கூடாது, பிரிய முடியாத ஐக்கியம். ආත්මය, ශරීරය, ප්‍රාණය එක්සිට්ව සිටිනා වගේ අපිත් එහෙම සිටින්න. அது போல நாங்க பார்ப்போம், ඒ විදිහම யார் யாரோட நாம் ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். අපි කවුරු සමගද එක්සිට් වෙන්නට ඕනේ? கணவன் மனைவியோட ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். ස්වාමි පුරුෂයා භාර්යාව සමග එක්සිට් වෙන්න. மனைவி கணவரோட ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். භාර්යාව ස්වාමි පුරුෂයා සමග එක්සිට් වෙන්න ඕනේ. இதுல குடும்ப ஐக்கியம் மிக முக்கியம். මෙතන ඇවිල්ලා පවුල එක්සිට්කම ඕනේ. சபையோடு கூட திருச்சபையில அங்க வைக்கிறீல ஒரு ஐக்கியத்தை நீங்க வச்சுக்கொள்ள வேண்டும். සභාවේ සිට සියලු දෙනා එක්සිට් වෙන්න ඕනේ. விசுவாசிகளோடு நீங்க ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். දෙහිලිවතුන් සමග එක්සිට් වෙන්න. நீங்க தொழில் புரிகிற இடத்துல ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். උත්සාහ කරන තැන එක්සිට් වෙන්න. உங்க உறவுகளோட நீங்க ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். ඥාතීන් සමග එක්සිට් වෙන්න ඕනේ. அது போல நீங்க ஜெபம் பண்றதுல ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். ඔයාලගේ යාඥාවේදී එක්සිට් වෙන්න. திருமணத்துல புதிதாக இணைந்தவர்கள் நீங்க திருமணத்துல ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். විවාහ වුණ කට්ටිය එක්සිට් වෙන්න. நல்ல நண்பர்களோடு கூட நீங்க ஐக்கியம் வச்சுக்கொள்ள வேண்டும். යාළුවන් සමග එක්සිට් වෙන්නට ඕනේ. ஹalleluya. හalleluya. ஆனா ஒன்று, තව பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாரும் ஐக்கியம் வச்சுக்கிற சொல்லிட்டாரு. පාස්ටර් කිව්වා හැම එක්කෙනා එකම எனக்கு இப்ப பிரச்சனையே இல்ல, මට කිසි ප්‍රශ්නයක්. எனக்கு இஷ்டமான ஆளோட ஐக்கியம் வச்சுக்கொள்ளுவேன். මම කැමති කෙනා එක්ක එක්සිට් වෙන්න. அதை நான் சொல்ல வரவில்லை. ඒ දේ නෙවෙයි මම කිව්වේ. நான் சொன்னதெல்லாம் நல்ல விஷயம் தான். මම කිව්වේ හැම දෙයක්ම හොඳ ஆனா දෙයක්. இதுக்குள்ள பிழையான ஐக்கியங்கள் இருக்கும், මේ අතර වැරදි එක්සිට්කමක් තියෙනවා. அதை விட்டுருங்க. ඒව අතාරින්න. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு நமக்கு தெரியாம நிறைய பேரோட பிழையான ஐக்கியம் வச்சிருக்காங்க. අපි දන්නේ නැතුව ගොඩක් වැරදි කරන කට්ටියත් සමග එක්සිට් තිබෙනවා. அது உண்மையான ஐக்கியம் கிடையாது. ඒව ඇවිල්ලා සැබෑ அங்க இயேசு இல்ல, பரிசுத்த ஆவியானவரும் இல்ல. ඒතර යේසුස් වහන්සේත් නැහැ, ශුද්ධාත්මයන් වහන්සේත්. உண்மையான ஐக்கியம் முதலாவது இயேசுவோடையும் பரிசுத்த ஆவியானோடு தான். ඉස්සරහම සැබෑ එක්සිට්කම ස්වාමීන් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ සමග. பிழையான ஐக்கியம் வச்சுக்கொள்ள எங்களுக்கு முடியாது. වැරදි එක්සිට්කමක් තියාගන්නට බෑ. அப்படி அதை வப்போனா அது ஒரு பெரிய பாவம். ඒ තිබ්බොත් එමේ ඒක ලොකු පවක්. ஹalleluya. Hallelujah. ஆகவே நாம் யாரோடு ஐக்கியம் வைக்க வேண்டும், කා සමගද අපි එක්සිට්කමක් யாரோடு ஐக்கியம் வைக்க கூடாது என்பதை நாங்கள் தனித்தனியாக அதை நாம நிதானித்துக் கொள்ள வேண்டும். කා සමගද අපි එක්සිට් ඉන්නට අවශ්‍ය නැති කියලා ඒක වෙන් කරලා අපි දැනගන්නට. வெளியில பிழையான ஐக்கியம் வேண்டிய மாதிரி இருக்குது. වැරදි එක්සිට්කම් ගොඩක් තිබෙනවා. ஆனால் நான்
சில பிழையான ஊழியக்காரரோடு கூட நான் ஐக்கியம் தேவதாசன் දේවදාසයන් එක්කවත් මම එක්සිට් වෙන්නට ஏன்னா அவங்க தெரிஞ்சு பிழையான காரியம் செய்றாங்க. එයාලා දැන වැරදි කරනවා. அவங்களுடைய ரத்த சாட்சிக்கு எனக்கு உடன்பட முடியாது. එයාලගේ ඇවිල්ලා ලේ සාක්ෂි උදෙසා මට ඇවිල්ලා එකඟ වෙන්න. சில நேரங்கள்ல எனக்கு சில வரப்பிரசாதங்கள் இல்லாம போகலாம். සමහර අවස්ථාවලදී වරප්‍රසාද අහිමි වෙනවා. ஐக்கியம் வச்சா தான் வரப்பிரசாதம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. එක්සිට්කමක් තිබ්බොත් විතරයි එතන වරප්‍රසාද. ஐக்கியம்ன்றது நம்ம இப்ப நாங்க ஒன்று கூடுறது. එක්සිට්කමක් කියන්නේ අපි එකමුතු වෙනවා. அப்ப நாங்க ஐக்கியம் வச்சுக்கிட்டா தான் சில உதவிகள் கிடைக்கும் எங்களுக்கு. එකමුතුකමක් තිබ්බොත් එක්සිට්කමක් තිබ්බොත් உதவிக்காக பிழையான ஐக்கியத்துல போயிட்டு அங்க வைக்க முடியுமா? உதவிக்காக උදව්වක් උදෙසා பிழையான ஐக்கியத்துல போயிட்டு වැරදි එක්සිට් වලට அங்க வைக்க முடியுமா? අපි සහභාගී වෙන්න පුළුවන්. முடியாது. බෑ. சில நஷ்டம் வரும் எங்களுக்கு. අපිට පාඩුවක් සිද්ධ ஆனா நாங்க பிழையான ஐக்கியத்துல போயிட்டா ஐக்கியம் வைக்க முடியாது. අපි ඇවිල්ලා වැරදි දේවල් වලට ගිහලා එක්සිට් වෙන්න. அதனால நீங்க தேர்ந்தெடுங்க. நல்ல ஐக்கியம் எது, தீமையான ஐக்கியம் எதுன்றது நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ඔයාලා තෝරගන්නට අවශ්‍යයි යහපත මොකද්ද අයහපත මොකද්ද කියලා. நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்றது நீங்க தான் தீர்மானிக்கணும். යහපත් කෙනා කවුද අයහපත් කෙනා කවුද. யாருக்கு கை கொடுக்கலாம் யாருக்கு கை கொடுக்க கூடாது நீங்க தீர்மானிக்கணும். කාටද අත දෙන්නේ කාටද අත නොදෙන්නේ කියලා. யாருக்கு உதவி செய்யலாம் யாருக்கு உதவி செய்யக்கூடாது நீங்க தான் தீர்மானிக்கணும். කාටද උදව් කරන්නේ කාටද උදව් නොකරන්නේ කියලා. பிழையான ஐக்கியம் என்றால் என்ன? වැරදි එක්සිට්කමක් කියන්නේ මොකද්ද? நான் அதை கொஞ்சம் சொல்றேன் நானே. ඒක ටිකක් කියන්න. எல்லாம் நான் சுருக்கமா தான் சொல்லிக்கிட்டு போறேன். හැමදේම මම කෙටියෙන් කියන්නේ. பிழையான ஐக்கியம் என்றால் වැරදි එක්සිට්කම டிவில எல்லாம் நீங்க பாப்பீங்க. ටීවී එකේ දකිනවා. நல்லா ஏசி ரூம்ல உட்கார்ந்து හොඳට AC කාමරේ நல்லா கதைச்சிட்டு හොඳට කතා කරලා நல்ல ஒரு பைக் எடுத்துக்கிட்டு හොඳට බයික් එකක් අරගෙන மூஞ்சும் தெரியாம ஹெல்மெட்டையும் போட்டுக்கிட்டு මොනවද දන්නේ නැතුව හෙල්මට් එක දාගෙන மாசும் பத்தாததுக்கு போட்டுக்கிட்டு මාස්ක් එකක් දාගෙන என்னது A54 அதையும் தூக்கிக்கிட்டு தோக்கு තුවක්කුවත් අරගෙන என்னது கன் அதையும் தூக்கிட்டு போறாங்க படப்படப்பட்டு சொல்றாங்க வர்றாங்க. තුවක්කුවත් අරගෙන ගිහිල්ලා වෙඩි තියලා ඉවරලා යනවා. காசும் கிடைக்குது அவங்களுக்கு. යාළුවා පුතාලා හම්බෙනවා. இது பிழையான ஐக்கியம். වැරදි එක්සිට්කමක්. காசுக்காக ஒரு மனுஷனை கொலை செய்யறது பிழையான ஐக்கியம். මුදල් නිසා කෙනෙක්ව මරණයටපත් කරන එක அப்ப වැරදි. கொலை செய்யறதுக்கு ஐக்கியப்படக்கூடாது நாங்க. මිනි මරන්න ඇවිල්ලා එක්සිට්කමක් කරන්න අවශ්‍ය சிலர் நல்லா பிளான் பண்ணி நஞ்சு வச்சு கொள்ளுவாங்க. புரியுதா? ஐக்கியப்பட்டு அதுக்கு நாங்க உடன்படக்கூடாது. සමහරක් කට්ටිය ඇවිල්ලා එක්සිට් වෙලා වහදේලා මරනවා. எப்படியாவது கொல்லணும். කොහොමද මරන්නේ? நஞ்சு வச்சு கொல்லணும். වහදේලා මරන්න. பிளான் பண்றது. ඇවිල්ලා එකමුතු වෙලා ප්ලෑන් කරනවා. அப்படிதான் கன் எடுத்து சுடுறாங்க. ඒ වගේ තමයි ගන්න. நல்லா ஐக்கியப்பட்டு වෙඩි තියන්නේ. காசுக்காக එක්සිට් වෙලා உயிர்களை கொள்றாங்க. ජීවිත මරනවා. அப்ப ஆகவே கொலை செய்யறதுக்கு நாங்க ஐக்கியப்படக்கூடாது. ඒ කියන්නේ මිනි මරන්න ඇවිල්ලා එක්සිට් වෙනට அது ஒரு பிழையான ஐக்கியம். ඇවිල්ලා වැරදි එක්සිට් කම. அப்ப திருட்டு வேலைக்கு හොරකම් කරන්න. திருடுவாங்க பிளான் பண்ணி. ප්ලෑන් කරලා හොරකම් කරනවා. நீ மேல இருந்து புடிங்கி போட்டு நான் கீழே விழுகாம சத்தம்லாம் பிடிச்சு கொள்றேன். උඩ ඉඳලා කඩලා දාන්න මම සද්ද නැතුව අල්ලගන්න. சின்ன விஷயம். පොඩි දෙයක්. அப்ப நாங்க திருடுறது எந்த ஒரு திருட்டுமே நாங்க திருடக்கூடாது, அதுக்கு ஐக்கியப்படக்கூடாது. මොනම දෙයක්වත් අපි හොරකම් කරන්න හොඳ නැහැ. ඒක ඇවිල්ලා එක්සිට් වෙන්නටත් හොඳ නැහැ. ஒருத்தன் திருடுறதை நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம் வைங்களேன். කවුරු හරි දෙයක් හොරකම් කරන එක අපි බලන්න. அது மாதிரி ஒரு சோதனை வேற ஒண்ணுமே இல்ல. ඒ වගේ පරීක්ෂාවක් මොකක්ද? அவன் கிட்ட வந்து சொல்லுவான். එයා ළඟට ඇවිල්ලා කියනවා. யார்ட்டையும் சொல்லாத. කාටවත් කියන්න நீ එපා. மாட்டாத வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ඔය අහු වෙන්නේ නැති වෙනකම් මං நீ කියනවා. மாட்டினா சொல்லி விடுவேன். ඔය අහු වුණොත් මං කියනවා. ஹalleluya. හalleluya. சோதனை. පරීක්ෂා. அப்ப கொலை செய்யறதுக்கு ஐக்கியம் வைக்க கூடாது. මිනි මරන්න එක්සිට් කමක් කරන්න එපා. திருட்டு வேலை செய்யறதுக்கு ஐக்கியம் வைக்க கூடாது. හොරකම් කරන්න එක්සිට් වෙන්න එපා. சரி, அதுக்கு அடுத்தது என்னது? ඊළඟට මොකද්ද? ரொம்ப பேர் பொய் சொல்றதுக்கு நல்ல ஐக்கியம் வச்சிருப்பாங்க. ගොඩාක් දෙනෙක් බොරු කියන්නේ එක්සිට් වෙනවා. நல்லா பிளான் பண்ணி பொய் சொல்லி ஐக்கியமா பிளான் நீ சொல்லாத நான் சொன்னேன்னு நான் சொன்னேன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஐக்கியப்படுவாங்க பொய் சொல்றதுக்கு. මං කිව්වා කියලා කියන්න එපා කියලා ප්ලෑන් කරලා බොරු කියනවා. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா தமிழ்? මං කතා කරන එක තේරෙනවද? ஹalleluyaன்னு சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த ஐக்கியன்ற தலைப்பு உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கின்றதை நீங்க யோசிங்க. එක්සිට්කම කියන මාතෘකාව වලට කොච්චර වැදගත්ද කියලා. ஆகவே தேவ பிள்ளைகள் பிழையான ஐக்கியத்திலே அங்கம் வைக்க கூடாது. දෙවියන් වහන්සේගේ ජනතාව ළමයි ඇවිල්ලා වැරදි එක්සිට් වලට එකමුතු වෙන්න එපා. பொய் சொல்றதுக்கு பொய் சாட்சி சொல்றதுக்கு நீங்க ஐக்கியம் வைக்க கூடாது. බොරු කියන්න බොරු சாட்சி දෙන්න ඔයාලා එකමුතු වෙන්න இன்னும் එපා. நிறைய இருக்கு. மதுபானம் பண்றது, பாவம் செய்யறதுக்கு நீங்க ஐக்கியம் வைக்க கூடாது. මත්පැන් පාවිච්චි කරන්න, බොරු කියන්න, පාප පව් කරන්න. பைபிள்ல
பைபிள்ல இந்த பிழையான ஐக்கியப்பட்ட ஒரு கணவன் மனைவியை பத்தி கொஞ்சம் சொல்றேன் நான். බයිබලයේ ඇවිල්ලා වැරදි ස්වාමි පුරුෂයා කතාවක් තියෙනවා. பிழையான ஐக்கியம் வைத்துக் கொண்ட கணவன் மனைவி වැරදි එක්සිට්කමක් තිබ්බ ස්වාමி පුරුෂයා හා භාර්යාව. எல்லாம் கல்யாணமெல்லாம் முறைப்படி தான் நடந்துச்சு. විවාහය සිද්ධ වුණේ පිළිවෙලට. ஆனியா சர்பிலாருக்கு கல்யாணமெல்லாம் முறைப்படி தான் நடந்துச்சு. අනන්‍ය සර්පිලාට විවාහය වුණේ යහපත්. குடும்ப வாழ்க்கை நல்ல ஐக்கியம். පෞල් ජීවිතෙත් යහපත්. நல்லா அவங்க நல்ல ஐக்கியம் வச்சிருந்தாங்க. හොඳ යහපත් සම්බන්ධයක් තිබ්බා. ஆனா அவங்களுடைய ஒரு சில விஷயங்களை பிழையான ஐக்கியம் வச்சிருந்தாங்க. සමහරක් අවස්ථාවලදී අයහපත් සිතුවිලි තිබ්බා. அது அப்படி பிழையான ஐக்கியம் அவங்க வச்சிருந்தபடியினால වැරදි සිතුවිලි තිබ්බ හින්දා தேவனையே ஏமாத்தினபடியினால දෙවියන් වහන්සේව රවට්ටපු හින්දා கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை அவர்கள் கொடுக்காதபடியினால දෙවියන් වහන්සේව දෙන්නව පඬුරු දෙන්න ஆண்டவரை ஏமாத்துறதுக்கு ஐக்கியப்பட்டபடியினால දෙවියන් වහන්සේව රවට්ට එක්සිට් நீங்க වුණා. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிங்க. ක්‍රියා පස්වෙනි පරිච්ඡේදයේ කියවන්න. வீட்டுக்கு போயிட்டு வாசிங்க. ගෙදර ගිහලා කියවන්න. அது அழகா சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அங்க இருக்கு. ඒකේ යහපත් කතාවක් තිබෙනවා. அப்ப இந்த அனனியாவும் சர்ப்பிராலும் අනන්‍යයි සර්පයයි கடவுளை ஏமாத்துறதுக்கு ஐக்கியப்பட்டாங்க. දෙවියන් වහන්සේව රවට්ටන්න එක්සිට් වුණා. காணிக்கை விஷயத்துல அவங்க வந்து ஐக்கியப்பட்டாங்க. පඬුරු සම්බන්ධයෙන් එයා එක්සිට් වුණා. புரியுதா? තේරුණාද? காணிக்கை என்பது அவங்க உள்ளத்துல தேவன் பேசி செய்யற காரியம். පඬුරක් කියන්නේ එයාගේ හදවතේ දෙවියන් වහන්සේ කතා කරලා දෙයක් කරන දේ. அவங்க ரெண்டு பேரும் காணிக்க போடுறதுல கடவுளை ஏமாத்துனாங்க. එයාලා ඇවිල්ලා දෙන්නම පඬුරක් දාන එකෙන් දෙවියන් වහන්සේව රවට්ටවුවා. ஆகவே அவங்களுக்கு மரணம் வந்தது. එයාලට මරණය වුණා. சுருக்கமா சொல்றதா இருந்தா කෙටියෙන් කියනවා නම් பிழையான ஐக்கியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது වැරදි එක්සිට් වලට එකතු அதுக்கு உதவி செய்யும் பொழுது ඒකට උදව් කරද්දී அதுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது ඒකට සපෝට් වෙද්දී தண்டனை வரும். දඬුවම් ලැබෙයි. அந்நியா சர்ப்பிலாளுக்கு மரண தண்டனை. අනන්‍ය සර්පිලාට මරණ දඬුවම. பிழையான ஐக்கியத்தில் அங்க வச்சபடியினால වැරදි ආකල්ප වලට එක්සිට් වෙද්දී மரண தண்டனை. මරණ දඬුවම. இப்ப அடுத்த பக்கம் வருவோம் நாங்க. ඊළඟ அந்த சூடு வாங்கி செத்து போறாங்களே, පිච්චිලා වෙඩි තියා சூடுன்னு சொன்னா கன் வெடிப்பட்டு செத்து போறாங்களே, වෙඩි වැදිලා මරණයට පත් වෙන මිනිස්සු இவங்கெல்லாம் ஏன் சாவுறாங்கன்னு அரசாங்கமும் போலீஸ்காரங்களும் தேடி பாக்குற நேரம் එයාලා මොනවටද මැරෙන්නේ කියලා රජය පොලිසිය හොයලා බලද්දී நம்ம நாட்டுல අපේ රටේ செய்தி பார்க்கறவங்களுக்கு இது தெரியும். ප්‍රවෘත්ති බලන කට්ටියට දන්නවා. நம்ம நினைப்போம் 2 பேர் பைக்ல வராங்க, අපි හිතන්නේ බයික් එකේ දෙන්නෙක් යනවා சுடுறாங்க, වෙඩි තියනවා போறாங்க. යනවා. சரி, செத்தவன் யாருன்னு தேடி பார்க்கும் பொழுது මැරුණේ කවුද කියලා හොයලා அவன் බලද්දී பிழையான ஐக்கியத்திலே ஐக்கியம் வைத்திருக்கிறான். වැරදි එක්කෙනෙක් එක්ක එකමුතු වෙලා තිබෙනවා. புரியுதா உங்களுக்கு? තේරුණාද? அதனால அவன் என்ன செய்யறான், வந்து துரோகம் பண்ணலாம் சுட்டு கொண்டுட்டு போறான். එයා ඇවිල්ලා ද්‍රෝහිකම් කරපු அப்ப කෙනාට பிழையான ஐக்கியத்திலே அங்கம் வைக்கும் பொழுது அங்கே மரண தண்டனை வருகின்றது. වැරදි ආකල්ප වලට එක්සිට් වෙද්දී දඬුවම් ලැබෙනවා. இது புரிஞ்சிச்சா புரியலையா உங்களுக்கு? තේරුණාද නැද්ද? புரிஞ்சிச்சா? තේරුණාද? இதை நீங்க உணர்றீங்களா? මේක ඔයාලා තේරුණාද? ඔයාලට තේරුණාද? நம்ம மனிதன் அடிப்படையில் கவலைப்படுறோம். අපි මිනිස්සෙක් විදිහට අපි දුක් වෙනවා. நாங்க அவங்களுக்கு ரெஸ்ட் இன் பேஸ்னு சொல்றோம், ஆர்ஐபின்னு சொல்றோம். එයාලට කියනවා RIP කියලා. நீங்க ரைட். அப்ப ஆகவே எங்களுக்கு மனக்கவலை தான். ஒரு மனுஷனை பட்ட பகல சுட்டு கொள்றது எங்களுக்கு கவலை தான். අපිට දුකයි දවාලේ එයාලට වෙඩි තියලා මරණ එක. தேவனுடைய சித்தம் இல்லாம அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නැතුවද එයාලට මරණ දඬුවම හිමි වුණේ. ஹல்லேலூயா. හalleluya. ஆகவே நாங்க பார்க்கிறோம், பிழையான ஐக்கியங்கள் பிழையான காரியங்கள் செய்யும் பொழுது அந்நியா சர்ப்பிராளுக்கு மரண தண்டனை வந்தது போல வரும். වැරදි සිතුවිලි වැරදි ආකල්ප තියෙද්දී අර අනන්‍ය සර්පයාට වුණ දේ තමයි එතන සිද්ධ වුණේ. ஆகவே பிழையான ஐக்கியத்திலே நீங்க அங்கம் வைக்க கூடாது. වැරදි සිතුවිලි අතර ඔයාලා එකමුතු වෙන්නට එපා. ஹல்லேலூயா. හalleluya. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம், ඊළඟට ஐக்கியத்துல வந்து நம்முடைய ஐக்கியத்துல வந்து අපේ එක්සිට් කමේ එක්සිට් කමේ தாழ்மை இருக்க வேண்டும். යටහත්කමක් තිබෙනට எல்லாம் சொல்லிக்கிட்டே போறேன், කියවගෙන යන්නම්. ஏன்னா டைம் போய்கிட்டு இருக்கப்படினால. වෙලාව යනවා. என்ன இருக்க வேண்டும்? நம்ம ஐக்கியத்துல தாழ்மை இருக்க வேண்டும். යටත්කමක් තිබෙන්න අවශ්‍යයි. நம்முடைய ஐக்கியத்துல, අපේ එක්සිට් කමේ, உங்க குடும்ப ஐக்கியத்துல, පවුල එක්සිට් කමේ, சபா ஐக்கியத்துல, සභාවේ එක්සිට් කමේ, விசுவாசி ஐக்கியத்துல එදිරිවතුන්ගේ එක්සිට් කමේ தாழ்மை இருக்க வேண்டும். යටත්කම තිබෙන්නට අවශ්‍යයි. ஐக்கியத்துல சண்டை பிடிக்க கூடாது. එක්සිට් කමේ රණ්ඩු වෙන්නට හොඳ නැහැ. இதுதான் அதே தாரும் ඒකම තමයි. குடும்பத்துல, சபையில, விசுவாசிகள் மத்தியில පවුලේ සභාවේ ඇදහිලියතුන් ඉදිරියේ ஐக்கியத்துல சண்டை பிடிக்க கூடாது. එක්සිට් කමේ රණ්ඩු වෙන්නට හොඳ නැහැ. ஒருத்தருடைய சத்தத்துக்கு ஒருத்தர் செவி கொடுக்கணும். එක්කෙනාගේ හඬට එක්කෙනා කීකරු වෙන්න தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். දේව හඬට කීකරු වෙන්න ඕනේ. நம்முடைய ஐக்கியத்துல வந்து
பொறாமை இருக்கக்கூடாது. අපේ එක්සිත්කම ඇවිල්ලා ඊර්ෂ්‍යාව තියෙනට நம்ம ஐக்கியத்தில் பொறாமை இருக்கக்கூடாது. ඊර්ෂ්‍යාව තියෙන්න හොඳ නැහැ. நம்ம ஐக்கியத்தில் அன்பும் விசுவாசமும் இருக்க வேண்டும். අපේ එක්සිත්කමේ ප්‍රේමයේ විශ්වාසය තිබෙන්නට අවශ්‍යයි. பிசாசானவன் என்ன செய்வான்னு கேட்டா, ශා මොකද්ද කරන්නේ? அப்படியே இப்படி ஐக்கியமா இருக்கிறோமா அல்லவா, එක්සිත්ව ඉද්දී அப்படியே வருவான், එමෙනවා அப்படி கையை பிடிச்சி අතින් வா අල්ලලා அவனுக்கு ஒரு கதை சொல்றேன்னு தனியா கூட்டிட்டு போவான். එන්න ඕන කතාවක් කියන්න කියලා තනියම එක් කරගෙන යනවා. அவன் என்ன செய்ய பாக்குறான்னு கேட்டா, මොනවද කරන්න කියලා බැලුවොත් தனிமைப்படுத்தி තනි කරලා நம்ம ஐக்கியத்தையே உடைக்க பாக்குறான். අපේ එක්සිත්කම කඩන්නයි බලන්නේ. பிசாசானவன் திருடன், பொல்லாதவன். යක්ෂයා භයානකයි. கவனமா இருங்க. පරිස්සම් වෙන්න. யாராவது உங்க ஐக்கியத்தை உடைச்சி එක්සිත්කම කඩලා பிரிச்சு எடுத்துட்டு போறாங்களா, තනියෙන් එක්ක යනවද? அந்த பிசாசு கிரியை செய்யறான் என்பதை மறந்து போகாதீங்க. එතන යක්ෂයා ක්‍රියා කරනවා කියන එක අමතක කරන්න එපා. நான் ஊழியம் செஞ்ச அவ்வளவு சபையிலையுமே මම සේවය කරපු හැම සභාවකම சொல்லிட்டு தான் வேலைக்கு வந்திருக்கிறேன். කියලා තමයි අයින් උනේ. இன்னைக்கு போனா என்னைய கூப்பிட்டு எடுப்பாங்க. අද මං ගියත් මාව කතා நான் ஒரு கூட்டத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டு මම කණ්ඩායමක් වෙන් அந்த කරලා ஆவிக்குரிய தலைவர்கள மனசை உடைச்சி ආත්මික පියාණන්ගේ හිත කඩලා நான் வரவில்லை. මම ආවේ නැහැ. பிரச்சனைகள் இருக்கின்றது, ප්‍රශ්න තිබෙනවා. ஆனா உடைக்கவில்லை. ඒත් මම බිඳ දැම්මේ නැහැ. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, දේව ජනතාව நம்மளை தனிமைப்படுத்தி, අපිව තනි කරලා சில வேளை போதையரையும் விசுவாசிகளையும் தனிமைப்படுத்தி, දේවගතිවරයාද ඇදහිලිවතුන්ද තනි කරලා அது போல மேல தலைமைத்துவத்தையும் போதகரையும் தனிமைப்படுத்தி නායකත්වයයි දේවගතිතුමායි වෙන් කරලා ஐக்கியத்தை உடைத்து එක්සිත්කම බිඳලා பிசாசு பாவம் எடுத்துட்டு போயிடுவான். යක්ෂයා පව් කරන්න එක්කයි යනවා. அதுக்கு தான் தலைமைத்துவம் மிக முக்கியம். ඒකට තමයි කියන්නේ නායකත්වයක් කියන්නේ වටිනවා. தலைவர்களை மதிக்க வேண்டும், නායකත්වයට කීකරු වෙන්න அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், කීකරු වෙන්න அவர்கள் சொல்றதை கேட்டு நடக்கணும். කියන දේ අහලා ඉන්නට ඕන. ஹalleluya. හalleluya. நாங்க பார்க்கிறோம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் படியே, බලනවා 1 යොහන් 3 වෙනි පරිච්ඡේදය. எமது ஐக்கியம் අපේ එක්සිත්කම பிதாவோடும் පියාණන් සමගද ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் යේසුස් වහන්සේ සමගද பரிசுத்த ஆவியோடும் கூட ආත්මයන් සමගද இருக்க வேண்டும். තියෙනට අවශ්‍යයි. யார் யாரோட? කවුරු සමගද? நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? අපේ එක්සිත්කම பிதாவோடு, පියාණන් වහන්සේ குமாரனோடு, කුමාර பரிசுத்த ஆவியோடு கூட இருக்க வேண்டும். ආත්මයන් වහන්සේ තමග. அதுக்கு பிறகு தான் ඊට පස්සේ තමයි குடும்பத்தோடு, පවුලේ சபையோடு, භාවයේ பிறகு பார்க்கணும் மத்த ஐக்கியங்களோடு. වෙන වෙන එක්සිත්කම්. இன்னொரு வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம்னு சொன்னா, තව දේව වචනේ බලමු. அது யாத்ராபுத்தம் 17ஆம் அதிகாரத்தை வாசிங்க, வீட்டுக்கு போயிட்டு නික්මියාමේ 17 விசேஷமா 8ல இருந்து 13 வரைக்கும் நீங்க பாருங்க. 8 වෙනි වගන්තිය සිට 13 වෙනි වගන්තිය දක්වා மோசே, ஆரோன், ஊர், யோசுவா 4 பேரும் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போறாங்க. මෝසෙස් ආරෝන් යූන් හතර දෙනා ඇවිල්ලා සේවයට යනවා. யுத்தம் பண்ண போறாங்க යුද්ධ කරන්න යනවා அமலேக்கியரோடு கூட. අමලෙක්වරු සමග. அப்ப அந்த 4 பேரும் ஒற்றுமையா இருந்த படிக்கினாலதான் හතර දෙනාම එක්සිත්ව හිටපු නිසා இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி கிடைத்தது. ඊශ්‍රායෙල් ජනතාවට ජය ලැබුණා. மோசே ஜெபிக்கிறாரு, මෝසේ යාත්නා කරනවා. நல்லா கையொத்தி ஜெபிக்கிறாரு. හොඳට අත ඔසවලා යාත්නා அப்படி කරනවා. ஜெபிக்கும் பொழுது මේ යාත්නා யோசுவா யுத்தத்துல வெற்றி பெறுகிறார். යෝෂුවා ඇවිල්ලා යුද්ධේ ජය ගන්නවා. கையை கீழே போடுறாரு. අත පිටට දානවා. யோசுவா யுத்தத்துல தோல்வி அடைகிறார். යෝෂුවා පරාජය වෙනවා. இத பாத்துக்கிட்ட ஆரோனும் ஊரும் මේක බලාගෙන හිටපු ආරොන් සව් மோசேக்கு ஒரு பெரிய கல்லு பாறையை போட்டு, මෝසෙස් ලොකු ගල් පාරක් දාලා மோசே நீங்க உட்காருங்க, මෝසේ මෙතන වාඩි වෙන්න உட்கார்ந்து ஜெபிங்க, යාත්නා වාඩි வலது பக்கம் ஒரு கையை நான் பிடிச்சிக்கிறேன், දකුණු පැත්තේ අත මං අල්ල இடது ගන්නවා. பக்கம் ஒரு கையை நான் பிடிச்சிக்கிறேன், වම් පැත්තේ එක අතක් මං අල්ල ගන්නවා. பயப்படாதீங்க, உங்க கையை நாங்க இறுக்கி பிடிச்சிக்கிறோம், கீழே விழுகாது. බය වෙන්න එපා. වගේ අත් දෙක අපි ජெபம் අල්ල பண்ணுங்க. ගන්න. යාත්නා කරනවා. மோசே ஜெபிக்கிறார். මෝසේ යාත්නා කරනවා. யோசுவா யுத்தத்திலே வெற்றி பெறுகிறார். යෝෂුවා යුද්ධේ ජය ගන්නවා. அங்கே ஒரு ஐக்கியம் இருந்தபடியினாலே அங்க மரணம் இல்லாம போய் அங்க வெற்றி கிடைத்தது. එතන එක්සිත්කම තිබ්බ හින්දා මරණයක් නැතුව එතන ජය ගත්තා. உங்களுக்கு புரியுதா? තේරුණාද? ஐக்கியம் மிக முக்கியம். එක්සිත්කම වැදගත්. இந்த பகுதியை போய் நீங்க வாசிச்சு பாருங்க. මේ කොටස කියවන්න. ஹalleluya. හalleluya. சத்ருவானன் கூட ஐக்கியமா நாங்க இருக்க கூடாது. සතුරා සමග එක්සිත් වෙනට அவன் நம்மளோட கூட ஐக்கியப்படுறதுக்கு வருவான். සතුරා ඇවිල්ලා අපිත් සමග එක්සිත් වෙනට நீங்க ஜெபம் பண்ணி மெதுவா ஓரமாயிரணும். ඔයාලා යාත්නා කරලා ඔයාලා අයින් වෙන්න. தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடும் விசுவாசியோடும் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ජනතාව වේලා දෙවියන් සමග එක්සිත්. பிசாசுடைய ஐக்கியத்தை உடைத்து தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். යක්ෂයාගේ එක්සිත්කම බිඳ දමලා අපි යාත්නා කරන්නට. பிசாசு ஒரு திட்டம் போட்டிருப்பான். යක්ෂයා ඇවිල්ලා සැලසුමක් කරනවා. நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருப்பான். විනාශ කරන්න. ஒரே நாள் அழிக்க திட்டம் போட்டிருப்பான். දාසින්ම විනාශ කරන්න. பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பான். ஆர்த்திகை ආර්ථිකය විනාශ කරන්න හිතනවා.
தேவனுடைய சமூகத்துக்கு வந்து දෙවියන් වහන්සේගේ සමුවේ பிசாசுடைய தந்திர மந்திரங்களையும் அவனுடைய சதி மோச திட்டங்களை அறிந்து அவனுடைய ஐக்கியத்தை உடைத்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். යක්ෂයාගේ සිතුවිලි සියලු දේම අපි දැනගෙන ඒක බිඳ තමලා යාත්නා කරන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. ஒரு காலத்தில் පාස්ටර්ස්ලා එදෙලියතුන් දානින් නමලා අපි යාත්නා කරා. அநேக சபைகள் அப்பயும் எரிக்கப்பட்டது. ගොඩාක් සභාවන් ගිනි දැම්මා. ஆனா அதிகமான சபைகள் பாதுகாக்கப்பட்டது. ගොඩාක් சභාවන් அப்ப நாங்க பார்க்கிறோம் எங்க குடும்பத்துக்கு எதிராக சபைக்கு எதிராக பிசாசான ஏதாவது சதிமோச திட்டங்களை தீட்டுவான்னு சொன்னா நாம அந்த அந்த ஐக்கியத்தை உடைச்சி தேவ சமூகத்தில் ஜெபிச்சு அதை நிர்மூலமாக்க வேண்டும். අපිට ඇවිල්ලා සභාවටද දේව ජනතාවටද ගොඩාක් විරුද්ධව එද්දි අපි එක්සිට් වෙලා යාත්නා කරන්න අවශ්‍යයි. ஹalleluya. கடைசியாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். අවසාන වශයෙන් කියනවා பிசாசின் ஐக்கியத்தை நாம் உடைக்க ஜெபிப்பதற்கு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். යක්ෂයාගේ එක්සිට්කම බිඳ දමන්න අපි සභාවට එන්නට අවශ්‍යයි. சாலமோனுடைய காலத்தில் நாங்க பார்க்கிறோம் සාලමෝන්ගේ කාලේ அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, දේවාලය හදන්න, நெகேமியாவுடைய காலத்திலே மதிலை கட்டுவதற்கு, නehemiyaගේ කාලේ மதில்னு சொன்னா தாப்ப තාප්පය ගොඩනගන්න அவர்கள் தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட்டார்கள். දේව ජනතාව එක්සිට් වුණා. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். අද අපි දේව සභාව ගොඩනගන්න එක්සිට් වෙලා ඉන්නවා. ஐக்கியப்பட்டா மட்டும் தான் கட்டி முடிக்கலாம். එක්සිට් වුණොත් විතරයි ඒක ගොඩනගන්නට පුළුවන්. ஹalleluya. හalleluya. பாஸ்டர் கட்டுவார்னு பாத்தீங்கன்னா பாஸ்டருக்கு முடியாது. පාස්ටර් බඳවි කියලා බැලුවොත් ඒක බෑ. தேவனுடைய ஊழியர்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட்டு ஜெபிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்பதான் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பலாம். දෙවියන් වහන්සේගේ ජනතාව උදව් කරන්න ඕන, යාත්නා කරන්න ඕන. එක්සිට් වුණොත් විතරයි ඒ දේ இல்லாட்டி கட்ட முடியாது. නැත්තම් ගොඩනගන්න බෑ. மாம்சத்துல கட்டி பிரயோஜனம் இல்ல. අපි වෙලා මාංශයෙන් ගොඩනගන්නට බෑ. ஆவியினாலே ஐக்கியப்பட்டு கட்ட வேண்டும். අපි ආත්මිකව එක්සිට් වෙනට. சாலமோன் கட்டி முடித்தாரு. සාලමෝන් ඉවර කරා. ஆலயத்தை கட்டி முடிச்சாரு. දේවාලය හදලා ඉවර කරා. தேவ மாளிகாவை දේව මාලිගාව கட்டி முடிச்சாரு. ඉවර කරා. அதுக்கு பிறகு நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் அவர்கள் என்ன செஞ்சான்னு கேட்டா எருசலேம் ஆலயத்தை சுற்றிலும் மதிலை கட்டி முடித்தார்கள். நெஹெமியா, எஸ்ரா දේව මාලිගාව හදලා ඉවර කරා. ஹalleluya. ஐக்கியத்துல பெரிய காரியம் செய்ய முடியும். එක්සිට් කමේ මහත් දෙයක් කරන්න පුළුවන්. நாங்க பார்க்கிறோம். ஹalleluya. பேதுருவும் ஜனங்களும் ஜெபித்தபடியினாலே පේතෘස්ථා ජනතාව යාඥා කරපු නිසා அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 18-19 இருக்குது. ක්‍රියා 5 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වගන්තියේ அந்த பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. පේතෘස් වැවිලා හිරගෙදර දැම්මා. அந்த அவர்கள் வந்து அங்கே ஐக்கியப்பட்டு ஜெபித்தபடியினாலே එක්සිට් වෙලා ඉතර යාඥා කරද්දී சிறைச்சாலை கதவுகளே திறந்திருக்குது. හිරගෙදර දොරවල් විවෘත වුණා. தேவ தூதன் வந்து காப்பாத்தி கொண்டு போகிறார். දේව දූතයන් ඇවිල්ලා බේරගත්තා. பவுலும் சீலாவும் சிறையிலே ஐக்கியப்பட்டு ஜெபித்தார்கள். පවුලුයි සීලා එක්සිට් වෙලා හිරගෙදර යාඥා ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். එක්සිට් වෙලා යාඥා කරා. அங்க வந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்தன. හිරගෙදර දොරවල් විවෘත වුණා. பூமி அதிர்ந்தன. පොළොව කම්පා වුණා. கட்டுகள் கலண்டன. கட்டுகள் சொன்னா බැඳීම් ඉවත් වුණා. ஹalleluya. நாங்க ஜெபிக்கும் பொழுது අපි යාඥා කරද්දී பூமி அதிரும், භූමිය කම්පා சிறைச்சாலை கதவுகள் திறக்கும், හිරගෙවල් දොරවල් பிசாசு ஓடுவான் යක්ෂයන් දුර වෙනවා. இல்லையா? மந்திர சூனிய கட்டுகள் உடைக்கப்படும். මන්ත්‍ර සූර්ය මන්ත්‍ර சூனியம் மந்திர ஊனியம் හූනියම ඔක්කොම වැටෙනවා. ஹalleluya. හalleluya. ஐக்கியப்பட்டு ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். එක්සිට් වෙලා යාඥා කරද්දී හාස්කමක් සිද්ධ වෙනවා. அதிசயம் நடக்கும். හාස්කමක් සිද්ධ වෙනවා. நீ அந்த மூலைக்கு போய் ஜெபம் பண்ணு, ඔයා එහෙට යන්න. நான் இந்த மூலைக்கு போய் ஜெபிக்கிறேன். මම මේ මුල්ලට. ஏய் நீ அந்த மூலைக்கு போ. ඔයා යන්න එහෙට. அது சரி வராது. ඒක නෙමෙයි. வாங்க கை கோர்ப்போம், එන්න අත්වල බැඳලා. கரங்களை கோர்த்து கொண்டு අත්වල බැඳගෙන ஐக்கியப்பட்டு එක්සිට් ஆவியில நிறைஞ்சி ආත්මිකව ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது අපි කාර්යයක් උදෙසා යාඥා கட்டுகள் முறிக்கப்படுகின்றன, தடைகள் உடைக்கப்படுகின்றன, හැම දෙයක්ම බිඳ විවෘත වෙනවා. பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. ස්වර්ගයෙන් නම් ආශිර්වාදය ලැබෙනවා. ஹalleluya. හalleluya. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறதுக்கான காரணமே அவங்க ஐக்கியம் இல்லை. ගොඩක් දෙනෙක්ගේ ආශිර්වාදයක් නැත්තේ එයාලගේ එක්සිට් කමක් නැහැ. ஹalleluya. හalleluya. கடைசியாக අන්තිමේට சாராம்சமாக උදාහරණයක් நீங்கள் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடு கூட ஐக்கியமா இருங்க. පියාණන් වහන්සේ, පුත්‍රයන් වහන්සේ, සුද්ධාත්මයන් වහන්සේත් එක්ක එක්සිට් වෙන්න. சபையோடு ஐக்கியமா இருங்க. සභාවත් සමග එක්සිට් වෙන්න. உங்களுடைய குடும்பத்தோடு ஐக்கியமா இருங்க. පවුලත් සමග එක්සිට් වෙන්න. சமுதாயத்தோடு ஐக்கியமா இருங்க. සමාජයේ එක්සිට් වෙන්න. உங்க உறவுகளோடு ஐக்கியமா இருங்க. ඥාතයන් සමග එක්සිට් වෙන්න. காரணம் கொண்டும் කිසිම හේතුවක් නැතුව இயேசுவுக்கு விரோதமாக பாவம் செய்ய யாரோடையும் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டாம். යේසුස් වහන්සේට විරුද්ධව පව් කරන්න කිසිම කෙනෙක් එක්ක එක්සිට් වෙන්නට එපා. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ සියලු දෙනාම நாங்கள் எழுந்து நின்று ஜெபிக்க போற வார்த்தைக்கு நன்றி செலுத்தி යාත්නා කරමු නැගිටි සිතා. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர்.